கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு தேங்க்யூ. ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து தேர்ட் மாடியூல் பார்க்க போகிறோம். அதாவது லீன் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து தேர்ட் மாடியூல் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேர்ட் மாடியூலோட டாபிக் என்னன்னா செகண்டரி டூல்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு பெரிய யூனிட். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ரைட். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பிரைமரி டூல்ஸ் வந்து செகண்ட் மாடியூல்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் என்னன்னு பார்த்தோம். செகண்ட் மாடியூல்ல வந்து நம்ம வந்து லீன் மேனுஃபேக்சரிங் உடைய பிரைமரி டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த மாடியூல் வந்து நம்ம செகண்டரி டூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த பிரைமரி டூல்ஸ் செகண்டரி டூல்ஸ்ங்கிற நம்ம பிரிக்கிறதுனால ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ண தான் போறோம். வரப்போற மாடியூல்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த எல்லா டூல்ஸையும் படிச்ச நாலேஜையும் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு வரும்போது இந்த பிரைமரி டூல்ஸும் சரி செகண்டரி டூல்ஸும் சரி நம்ம சேர்த்து ஒன்னா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி டூல்ஸ் நம்ம இந்த மாடியூல்ல பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தா கெம்பா, 5 Whys, SMED, ஜுடோகா, ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க், ஹேஜுன்கா, 6 பிக் லாசஸ், ஹோஷின் கண்ட்ரி, விஷுவல் ஃபேக்டரி, அப்புறமா கடைசியா ஜீரோ குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே நம்ம இன்னைக்கு பார்க்க ட்ரை பண்ண போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உடைய டூல்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெம்பா. கெம்பா அப்படின்னா ஜாப்பனீஸ் டேர்ம்ஸ்ல ஷாப் ஃப்ளோர் இல்லாட்டி கோ அண்ட் சீன் அர்த்தம். ரைட்டா? ஷாப் ஃப்ளோர். ஓகேவா? கெம்பானா ஷாப் ஃப்ளோர்னு அர்த்தம். அப்படின்னா எந்த இடத்துல உற்பத்தி செய்யறோமோ அந்த உற்பத்தி செய்யற இடத்துக்கு பேர் வந்து நம்ம ஷாப் ஃப்ளோர். ஜாப்பனீஸ்ல அதுக்கு பேர் வந்து கெம்பான்னு சொல்றோம். இங்க நான் உற்பத்தின்னு சொல்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இருந்து பார்த்துக்கிட்டே வர மாதிரி எங்க ஒரு பொருளுக்கு மதிப்பு கூட்டப்படுதோ இல்ல அதோட நம்ம நார்மலா சொல்ற வேர்டு பார்த்தா வேல்யூ ஆட் பண்ணப்படுதோ அந்த இடத்துக்கு பேர் வந்து நம்ம கெம்பான்னு சொல்றோம். இப்ப நம்ம கம்பெனிஸ்ல எங்க வேல்யூ நிறைய ஆட் பண்ணப்படுது அப்படின்னா ஷாப் ஃப்ளோர்ல. இங்க வந்து இப்ப நீங்க செல்போன்ஸ் தயாரிக்கிறீங்கன்னா நீங்க செல்போன் தயாரிக்கிற கம்பெனில அந்த செல்போன் தயாரிக்கிற இடத்துல அந்த அந்த கெம்பாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கெம்பாக்கு இன்னொரு ஸ்பெல்லிங் வந்து கென்பா, GENBA இல்லாட்டி GEMBA. இந்த GENBA அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரவுண்ட். ஓகே ஓகே, இது எதுக்காக அப்படி சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரவுண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கெஞ்சி கென்புட்ஸ் பார்த்துடலாம். இந்த கெஞ்சி கென்புட்ஸு அப்படின்னா கோ அண்ட் சீன் அர்த்தம். கோ அண்ட் சீன் என்ன? போய் பாருங்கன்னு அர்த்தம் இல்லையா? தமிழ்ல வந்து ஆங்கிலத்துக்கு மாற்றும் போது கோ அண்ட் சீனா போய் பாருங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ கோ அண்ட் சி. எதுக்காக இது கோ அண்ட் சி அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிருப்போம். நீங்க நிறைய மேனேஜர்ஸ் கீழே ஒர்க் பண்ணிருப்பீங்க. வேற கம்பெனிலோ இல்ல உங்க கம்பெனிலயோ நீங்க வேற மேனேஜர்ஸ் கீழே ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஒரு மேனேஜருக்கும் ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது நேரத்தை விட ஷாப் ஃப்ளோருக்கு இறங்கி வந்து எல்லாரும் எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு ஃபால்ட் நடக்குது இல்ல ஏதோ ஒரு அசம்பிளி லைன்ல ஷாப் ஃப்ளோர்ல ஏதாவது பிரச்சனைனா அவங்க இறங்கி வந்து உங்களோட நின்று அது என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான அட்வைஸை கொடுத்து அதை சரி செஞ்சு திருப்பி இயல்பான நிலைக்கு அதை ரன் பண்ற வரைக்குமே அவங்க உங்க கூட நின்று துணையா நிற்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கெஞ்சி கென்புட்ஸ். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க அதை நின்று அவங்க வந்து சரி பண்றது. ரைட்டா? ஓகே. ஸோ அதுதான் வந்து கெஞ்சி கென்புட்ஸ். அதாவது எந்த இடத்துல எந்த பிரச்சனை கெஞ்சி கென்புட்ஸ்னா அந்த ஷாப் ஃப்ளோர்ல இறங்கி அந்த பிரச்சனை என்ன இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான உதவியை கொடுத்து அதை ஹெல்ப் பண்றதுக்கு பேர் தான் கெஞ்சி கென்புட்ஸ். இதை வந்து டொயோட்டால வந்து ஒரு முக்கியமான வேலையா நினைச்சிருக்கிறாங்க. முக்கியமான அவங்களுடைய வேலையில இது ஒரு முக்கியமான பகுதியை நினைச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நார்மலா வந்து டூல் பாக்ஸ் டாக்னு சொல்லுவாங்க. டூல் பாக்ஸ் ஸ்டாக்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனிஸ்ல வந்து நிறைய மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல் பாக்ஸ் அவங்க ஒருத்தருக்கும் ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க அதுக்கு மேலேயே இப்போ நம்ம சொல்லுவோம்ல டீ குடிக்கும் போது டீ கடை பெஞ்சில் உட்காந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம்பெனியில ஷாப் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அந்த டூல் பாக்ஸ் ஸ்டாக் அப்படின்னா அந்த டூல் பாக்ஸ் மேல உட்காந்துக்கிட்டு பேசுறது. அப்ப எப்படின்னா அந்த ஒரு மேனேஜர் அந்த லெவலுக்கு இறங்கி வந்து அவரு அங்க
வேலை பார்க்குற ஆப்ரேட்டர்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து அவங்களோட பேசி பண்ணும்போது அந்த நிறைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். அவங்களோட ஒருத்தரா பழகும் போது ரெஸ்பெக்டும் வளரும். அதனால இந்த கெஞ்சி கென்புட்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படி வராம அவங்க இடத்துலயே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுங்கிறத அங்கிருந்தே பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது இந்த இடத்துல. அப்ப என்ன ஆகும், அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து அங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை, மனுஷங்களால நடந்துச்சா, மிஷினால நடந்துச்சா, இல்ல வேற ஏதாச்சும் பங்கு இருக்குதா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியவே முடியாது இந்த மாதிரி மேனேஜர்ஸ்னால. அப்போ ஒரு நல்ல மேனேஜர் என்ன பண்ணணும், வந்து இறங்கி பார்க்கணும் என்ன ஷாப் ஃப்ளோர்ல நடக்குதுன்ட்டு. அதுக்கு பேர் தான் கெஞ்சி கென்புட்சு. இது வந்து லீன் மேனுஃபேக்சரிங்ல ஒரு முக்கியமான அங்கமாவே இது இருக்குது. ரைட். இதான் வந்து கெம்பானா ஷாப் ஃப்ளோர், கெஞ்சி கென்புட்சுனா கோ அண்ட் சி. ரைட். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து 5 வை. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் படிக்கும் போது ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்றதுல ஒரு வழிமுறை வந்து இந்த 5 வை. 5 வைனா என்ன, எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு 5 டைம் ஏன் நடந்துச்சு, ஒய் 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 அப்படின்னு ஒரு 5 டைம் நம்ம கேட்கறது மூலியமா ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சாம்ஃபரிங்ல மிஸ் ஆகுது, ஒரு ஆங்கிள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு க்ரூ எடுக்கும் போது கரெக்டான டெப்த்ல வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது, ஏன் மிஷின் வேலை செய்யலையா, இல்ல டூல் இல்ல பிரச்சனையா அப்படின்னு 5 டைம் ஒய் ஒய் ஒய்ன்னு கேட்கறது மூலியமா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறது. அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான காரணத்தை நோக்கி நம்மளால நகர முடியும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுது. அதான் 5 வைஸ். ஆனா இது வீட்டுல பிராக்டிஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், 5 ஒய்னு இப்போ உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏன் 5 ஒய் ஒய் ஒய்ன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும், வீட்டுல சண்டை வந்துடும் இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனை எங்க இருக்கோ கம்பெனி லெவல் நம்ம இதை பண்ணிக்கலாம். என்ன 5 வைஸ் கேட்கலாம். ஏன் நடக்குது, ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்னு 5 டைம் ஒய் ஒய் ஒய்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் நோக்கி நம்மளால முன்னேற முடியும். அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நோக்கி நம்மளால நகர முடியும் நம்பப்படுது. அதான் வந்து 5 வைஸ். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். இதே எக்ஸாம்பிள நம்ம போன மாடியூலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணனால அந்த காரணத்தினால இதை நான் தாண்டி போறேன். ரைட். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போற கான்செப்ட் பேர் வந்து சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இந்த கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க, சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்ன சொல்றோம், SMED. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லீன் மேனுஃபேக்சரிங். லீன் மேனுஃபேக்சரிங் வந்து டொயோட்டோ கம்பெனில நிறைய நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், சாரி, இப்போ நான் ஓகே, இது ஒரு வீடியோ இருக்கும், சின்ன வீடியோ இருக்கும். இப்போ என்னால் ப்ளே பண்ண முடியல. உங்களால இந்த வீடியோ அந்த ஒரு பிக்சரை பார்க்க முடியுதா உங்களால, உங்களுடைய போன்லயோ உங்களுடைய லேப்டாப்லயோ ஒரு பிக்சர் உங்களால பார்க்க முடியுதா? எஸ் சார். ஓகே, அது எதோட பிக்சர், ஒரு பிட் ஸ்டாப் உடைய பிக்சரை நான் காட்டுறேன். ஓகே, இந்த பிட் ஸ்டாப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும், ஒரு கார் வந்து நின்ன உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேஸ் கார் வந்து இந்த இடத்துல நிற்கும். அப்ப நின்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பிட் ஸ்டாப் டைமிங் ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஒரு ரேஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த பிட் ஸ்டாப் டைமிங் ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேகமா வந்து அந்த பிட் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ, அந்த நின்று எவ்வளவு சீக்கிரமா அந்த பிட் ஸ்டாப்ல இருந்து கிளம்புறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரேஸ் ஜெயிக்கிறதுக்கான டைம் கிடைக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் அந்த 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 காரை நிப்பாட்டி அதோட டயரை கழட்டி புது டயரை போட்டு அந்த டேங்க்ல பெட்ரோலை ஃபில் பண்ணி அந்த வண்டியை வந்து அனுப்பிச்சு வைக்கணும். இது எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்கணும். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா பாத்தீங்கன்னா 0.19 செகண்ட்ஸ்ல இல்ல அதுக்கு கீழே 0.13 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 0.13 செகண்ட்ஸ்ல 4 டயரை கழட்டி பெட்ரோலையும் ஃபில் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்டஸ்ட் டைம். அப்போ என்ன அர்த்தம், வேகமா ஒரு பொருளை டிஸ்அசம்பிள் பண்ணி புது பொருளை அசம்பிள் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். எதுக்கு, ஒரு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். ஓகே, இப்போ இது எதுக்கு சார் சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இது வந்து என்ன சொல்றோம், ஒரு டொயோட்டா மேனுஃபேக்சரிங் கம்பெனில உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஷீட் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ அசோக் லேலண்ட் ஒரு கம்பெனி இருக்கு ஓசூர்ல, உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. அந்த கம்பெனில மெயினான காம்பவுண்ட் எது, இன்ஜினுக்கு அடுத்தபடியா மெயினான காம்பவுண்ட் என்ன செய்யறாங்க, அதோடைய சேசி.
சேசிஸ் இருக்குல்ல, அந்த சேசிஸ்க்கு 2 பீம் இருக்கும். அந்த 2 பீமை செய்யறது தான் அவங்களுடைய கஷ்டமான டார்கெட் இன்ஜினுக்கு அடுத்தபடியா. ஏன்னா அந்த சேசிக்கு மேலதான் எல்லாமே உட்கார போகுது. அப்படிங்கிறப்ப அந்த சேசி செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு ஷீட் மெட்டல் ஆபரேஷன். அதோட டை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஒண்ணும் நம்ம நம்ம ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒன்னொன்னு ஒரு பெரிய ஒரு 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 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டைஸா இருக்கும். என்ன அப்படி அப்படி பெரிய பெரிய டைஸா இருக்கும் போது அதை கழட்டி ஒரு ஷீட் மெட்டல் ஆபரேஷன் அப்போ ஒரு டை 2 டையும் கழட்டி புதுசா ஒரு அடுத்த செட்டிங் போடுறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமான வேலை உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஷீட் மெட்டல் ஆபரேஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த டையை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு டையை மாட்டி, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷிஃப்ட் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் போதுதான் போய் அந்த 2 டையை ரிமூவ் பண்ணி அடுத்த டையை நீங்க மவுண்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த காம்பவுண்டை நீங்க மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது, எல்லா மேன் பவரும் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராசஸ்ல இருக்கிற எல்லா மேன் பவரும் அந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அப்ப அதை குறைக்கணும். எவ்வளவா குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கும் கம்மியா குறைக்க சொல்லி அவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கும் கீழே ஒரு டையை கழட்டி மாற்றுறதுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா குறைஞ்சு எவ்வளவு ஒரு சின்ன டையா இருந்தாலும் சரி கழட்டி மாட்டி பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு எப்படியும் வந்து நம்மளுக்கு 20 நிமிஷத்துக்கு தான் 20 நிமிஷம் அதுல அதுக்கு மேலதான் ஆகும். ஆனா உங்களால 10 நிமிஷத்துக்கு குறைவா அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். ஓகே, நான் எப்பயுமே இந்த என்னுடைய லீன் மேனுஃபேக்சரிங் கிளாஸஸ்ல இந்த எஸ்எம்இடி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ரைட், நீங்க நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ்ல பார்த்துருக்கலாம். எந்த ஃபுட் வந்து ரொம்ப 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 விற்கக்கூடிய ஃபுட் தமிழ்நாட்டுல காலையில நேரங்கள்ல நம்மள என்ன நிறைய விற்கப்படுது? இட்லி. இட்லி. வெரி குட். இட்லி. கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா அந்த 3 ஸ்டேட்லயும் இன்க்ளூடிங் கேரளா சம்டைம்ஸ் அட்லீஸ்ட் இந்த 3 ஸ்டேட்ல நீங்க கேரளாவா இருந்தீங்கன்னா நீங்க வந்து புட்டை நாவத்துல வச்சுக்கோங்க. இல்ல மத்தவங்களா இருந்தீங்கன்னா இட்லி நாவத்துல வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டேட்ல இருந்து வரீங்கன்னா இட்லி நாவத்துல வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ஒரு ஹோட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி வந்து ஒரு ராமேஸ்வரம் காஃபே இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு A2B ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி நீங்க ஒரு அன்னபூர்ணா அந்த மாதிரி நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்க ரொம்ப சேல்ஸ் நடக்குது, இல்ல நம்ம சாதாரண ஒரு ரோட்டோரமா இருக்கிற ஒரு இட்லி கடை கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இங்க டைன்னு சொல்லப்படுறது அந்த இட்லி மாவு ஊத்தக்கூடிய அந்த அச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த ட்ரே, அதுதான் நம்ம வந்து இங்க டை எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உள்ள வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 இட்லி விக்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு தட்டு இட்லியை வெந்துகிட்டு இருக்கும் போதே அந்த மாவு ஊத்தி அதை வெந்துகிட்டு இருக்கும் போதே வெளியே இருக்க ட்ரெயில வெளியே என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ட்ரெயில என்ன பண்றேன், மாவு ஊத்தி ரெடியா வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்றேன், அந்த இட்லி வெந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஊத்தி வச்சிருக்க ட்ரேல இருக்கிற மாவு ஊத்தி வச்சிருக்க அந்த ட்ரே எடுத்து என்ன பண்றேன், உள்ள ஃபிட் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகுது, ஒரு இதுல நீங்க அன்லோட் பண்ணும் போது இன்னொரு இது நீங்க லோட் பண்ணிடுறீங்க. கரெக்டா? இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? ஒரு இட்லி கடையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நிறைய இட்லி செய்ய வேண்டிய இடத்துல உள்ள ஒண்ணு வெந்துகிட்டு இருக்கும், வெளியே ஒரு ட்ரே சும்மா இருக்கிற ட்ரேல மாவு ஊத்தி ரெடியா வச்சுக்கிறீங்க. இப்போ உள்ள இருக்கிற வெந்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற ட்ரே எடுத்துட்டு வெளியே இருக்க மாவு ஊத்தி வச்சிருக்க ட்ரே தூக்கி உள்ள போட்டு திருப்பி லாக் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணணும்? எப்போ வந்து உங்களுக்கு நிறைய சேல்ஸ் இருக்குதோ, நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கோ, அப்போ வந்து அந்த மாவு அதை எடுத்துட்டு புதுசா அதே தட்டுல மாவு ஊத்தி அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நீங்க வெளியே வச்சிருக்க ட்ரேல இருக்கிற மாவு ஊத்தி வச்சிருக்க ட்ரேத்துக்கு உள்ள போறீங்க. எதுக்காக? டைம் கன்சியூம் பண்றதுக்காக. அப்போ இங்க இதேதான் சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். உள்ள இருக்கிற ஒரு டை செட்டப்பை வெளியே எடுத்துட்டு புதுசா ஒரு டை செட்டப்பை மாட்டி அதுக்கப்புறம் நீங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், உள்ள ஒரு மிஷினுக்குள்ள ஒரு டை செட்டப் போயிட்டு இருக்குது, ஒரு ப்ரெஸ்ல வந்து ஒன்று போயிட்டு இருக்குது. வெளியே அதுக்கு முன்னாடி ஒரு டை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உள்ள இருக்கிற டையோட ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா, ரெக்யர்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 நிமிஷத்துல நான் வெளியே அசம்பிள் பண்ணி வச்சிருக்க டையத்துக்கு உள்ள மாட்டிருக்கேன். அப்படின்னா வேகமா டையை கழட்டி மாட்ட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இந்த கான்செப்ட் உருவாகும் போது இது வந்து
ஒன்லி டைஸ்க்காக மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போற போக்குல என்ன ஆயிடுச்சு, இது எந்த ஒரு காம்போனன்ட்டுமே கழட்டி மாட்டி 10 நிமிஷத்துல மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் தான் வச்சிருக்காங்க. அது டையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது வேற ஒரு காம்பவுண்டா இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஒரு ரேஸ்ல வந்து அது அங்க இருக்கிற அந்த காரோட டயர்ஸை கழட்டி மாட்டுறதா கூட இருக்கலாம். இல்ல ஒரு பெட்ரோல் டேங்க்கு வந்து ரீஃபில் பண்றதா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனையும் நம்மளால 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணுங்கிறது டார்கெட்டை வச்சு நம்ம பண்ணினா அதுக்கு பேர் வந்து சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்னல் எலிமெண்ட்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எம்இடியோடைய அப்ஜெக்டிவ் என்ன, எஸ்எம்இடியோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்னலா இருக்க எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னலா மாத்திரணும். இன்டர்னலா இருக்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னலா மாத்திரும். ஏன் அப்படின்னா நீங்க உள்ள ஒரு பொருளை உள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 மிஷின் இருக்குன்னா ஒரு மிஷினுக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட் நீங்க கழட்டி மாட்டி புதுசா ஒரு செட்டப் போனோம்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலாக உங்களால எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா வெளியவே கழட்டி நீங்க ஈஸியா மாட்டிடலாம். அப்ப என்ன அர்த்தம், வெளியே இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும், உள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸா மாத்துறோம். ஏன் இன்டர்னல் எலிமெண்ட்ஸ்னா இன்டர்னல் எலிமெண்ட்ஸ் இருக்கிற போது அந்த மிஷின் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன் நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். அது வந்து டைம் லாஸ் ஆகும். ஸோ இன்டர்னலா இருக்கிறதுலாம் நம்ம எக்ஸ்டர்னலா கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னலா இருந்தா என்ன அர்த்தம்னா வெளியவே இருக்கும், வெளியவே கழட்டி மாட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லேத் மிஷின் இருக்கும். லேத்லயோ இல்ல ஏதோ ஒரு ட்ரெடிஷனலா இருக்கிற பழைய காலத்துல இருக்க எல்லா எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நீங்க கழட்டி மாட்டிடலாம், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சிஎன்சி மிஷின் வருதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு சின்ன ப்ரோக்ராமிங்ல ஒரு கோட் சேஞ்ச் பண்ணா கூட நீங்க அந்த டூல் போஸ்ட் இந்த டூல் கேட்ரிட்ஜ்ல நீங்க செட்டப் மாத்தணும். ஸோ அதுக்காக ஆனா ஆப்ரேஷன் ஃபாஸ்டா இருக்கும், கிளீனா இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்றேன். பட் டைமிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னலா இருக்கிறதுல நிறைய எக்யூப்மெண்ட் நிறைய இது பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிஎன்சி பெட்டர். பட் எஸ்எம்இடின்னு வரும்போது கன்வென்ஷனல் லேத் ஆர் சம்வாட் பெட்டர் when the number of operations are very very less. ஆப்ரேஷன்ஸ் நிறைய போச்சுன்னா ஆப்வியஸ்லி எஸ்எம்இடி தான் பெஸ்ட், சிஎன்சி தான் பெஸ்ட், அதுல எந்த டவுட்டும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு செட்டப் வந்து வெளியே பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்ல வரது அவ்வளவுதான். ஸோ எங்கெல்லாம் வந்து செட்டப் வந்து வெளியே பண்ணிட்டு அப்படியே ஈஸியா அசம்பிள் பண்ற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டர்னலா இருந்தா ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து எஸ்எம்இடி. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்னி டயர் மாத்தணும் நம்ம காருக்குன்னா அந்த ஸ்டெப்னி டயர் வந்து நம்ம டிக்கில இருக்குன்னா ஈஸியா கழட்டி மாட்டிடலாம். ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, அந்த வெஹிக்கிளே ஏதோ ஒரு இடத்துல கீழே மாட்டி விட்டுருப்பாங்க. அப்போ நீங்க இறங்கி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்னி டயரை கழட்டி திருப்பி கொண்டு வந்து ஆல்ரெடி பஞ்சரான டயரை திருப்பி ரிமூவ் பண்ணி நீங்க மாட்டணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்பெல்லாம் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னல் எலிமெண்டா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்? இப்போ இந்த எஸ்எம்இடியோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேஸ்ட் ஆகிறது தடுக்கலாம். என்னது வேஸ்ட் ஆகும், டைம் தான் இங்க ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்போ காஸ்ட் பெனிஃபிட் ஆகும், ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணலாம், கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மளால உற்பத்தியை ஏற்ற முடியும். குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே செட்டப் பண்ணி வச்சோம்னா பொறுமையா ஒரு செட்டப் பண்ணி வைக்கலாம், உள்ள ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அதை கழட்டிட்டு இதை ஈஸியா மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா வரும். சரி, இதான். ஸோ இதான் வந்து எஸ்எம்இடியோட இது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பேர் வந்து ஜிடோகா. இப்போ ஜிடோகானா என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் திங்கிங். ஜிடோகானா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். கேன்பன் அந்த கன்செப்ட். இப்போ ஜிடோகானா என்ன, ஜிடோகானா என்னது, ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் திங்கிங் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலா இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும், அடுத்த ப்ராசஸ் அப்புறமா ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜ் வைப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜ் கடைசியில தான் அந்த ஒரு ப்ராசஸ்ல ஒரு அசம்பிளி லைன்ல கடைசியில தான் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது அதுல அந்த ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ரீஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட்ல பாஸ் ஆகிற ஐட்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இன்ஸ்பெக்ஷன் கடைசி அந்த ப்ராடக்ட் ஃபுல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா கடைசி நேரத்துல தான் அது வந்து அதுல இருக்க டிஃபெக்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமே இல்லை. அப்போ இந்த கடைசி ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது என்ன ஆகும்னா அப்பதான் நான் ஸ்கிராப்பா இல்ல ரீஒர்க்கான்னு முடிவு பண்ணும் போது இல்ல ரீஒர்க்கு அப்புறம் ஸ்கிராப்பான்னு முடிவு பண்ணும் போது இந்த ப்ராசஸ் 1க்கு நான் செலவு பண்ணது, ப்ராசஸ் 2க்கு நான் செலவு பண்ணது, இந்த ப்ராசஸ் 3க்கு நான் செலவு பண்ணது, அது மெட்டீரியல், மிஷின், டைம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல வேஸ்டா போயிருது.
இந்த இடத்துல நான் டிஃபெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுனால இந்த ப்ராசஸ்க்கு நான் செலவு பண்ண எல்லாமே வேஸ்டா போகுது, ப்ளஸ் ரா மெட்டீரியல் எனக்கு வேஸ்டா போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷனல் திங்கிங் நடக்கும். வேற இதே லீன் திங்கிங் ப்ராசஸ் நான் பண்றேன்னா அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி ப்ராசஸ், இந்த ஒரு ப்ராசஸ் முடியும் போது நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 1 முடிஞ்சு ப்ராசஸ் 2க்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு குவாலிட்டி செக் பண்றேன். சரியில்லைன்னா திருப்பி ப்ராசஸ் 1 நான் ரிப்பீட் பண்ண சொல்றேன். அப்புறம் ப்ராசஸ் 2 முடிச்சுட்டு திருப்பி ப்ராசஸ் 3 போகும்போது மறுபடியும் ஒரு குவாலிட்டி செக் பண்றேன். ப்ராசஸ் 3 ஆரம்பிக்க முன்னாடியே நான் ஒரு குவாலிட்டி செக் பண்றேன். அங்க ப்ராடக்ட் ஓகே இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் போகும், அதாவது ப்ராசஸ் 3க்கு போகும். முடிஞ்சு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஆனா ப்ராசஸ் 3 ஆரம்பிக்க முன்னாடி நான் தப்பு கண்டுபிடிச்சுன்னா மறுபடியும் என்ன பண்றேன், ப்ராசஸ் 2க்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லீன் திங்கிங் ப்ராசஸ். இங்க வந்து எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், குவாலிட்டி கரெக்டா இருக்கான்னு எவ்ரி ஸ்டேஜ், எண்ட் ஆஃப் எவ்ரி ப்ராசஸ், எவ்ரி ஸ்டெப் அதோட குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்றோம். குவாலிட்டி செக் பண்றோமோ அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம டிஃபெக்டிவ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாவே அதை அனுப்பக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராசஸ்ல நிப்பாட்டிட்டு அந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண விடுறோம். இப்படி பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, எப்பயுமே நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த ஜிடோகாவுடைய ஜிடோகாங்கிறது நம்ம எங்க பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம லீன் பிரின்சிபல்ஸ்ல இல்ல லீன் திங்கிங் பத்தி, லீன் பிரின்சிபல்ஸ் பத்தி பார்க்கும்போது இந்த ஹவுஸ் ஆஃப் டொயோட்டோ அந்த 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 இது படிக்கும்போது நம்ம வந்து டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பத்தி படிக்கும்போது இந்த ஜிடோகோங்கிற கான்செப்டை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதுல என்ன பண்ணிச்சு, நான் அதை எப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னா, ஜிடோ ஐ மீன் இவங்க நம்ம டொயோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ். ஸோ அப்போ அதில் என்ன பண்ணாங்க, ஒரு ஷட்டில் இருக்கும், அந்த ஷட்டில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை அந்த ப்ராப்ளம் ஆனோடனே மிஷின் வந்து அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் ஒரு அலார்ம் ரைஸ் பண்ணும். அப்போ வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் நடக்கும். வந்து அது யாருக்கு அது ஆப்ரேட் பண்றாங்களோ இல்ல அது ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க வந்து அதை பார்த்துட்டு அது சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மிஷின் வந்து மறுபடியும் ரன் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஜிடோகா நம்ம படிச்சோம். ஸோ இப்பயும் நம்ம தான் சொல்றோம், அது என்ன பண்றாங்க, அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது தப்பு நடந்துச்சு, அப்நார்மாலிட்டியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், உடனே உதவி கேட்கணும். அப்புறம் அந்த உதவிக்கான ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா அதுக்கு பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்றதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ், அதாவது எப்படிலாம் தடுக்கலாம், எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை தடுக்க முடியுமோ அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது மூலியமா இதுதான் இப்படிலாம் பண்றதுக்கு மூலியமா தான் குவாலிட்டி வந்து கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ண முடியும். அப்படி பண்ற போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் கண்டிப்பா குவாலிட்டியா இருக்கிறதுனால அதுல டிஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. முக்கியமா என்ன ஆகும்னா, நம்ம எவ்ரி ஸ்டேஜ் ஒரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து அதோட குவாலிட்டியை நம்ம கண்டினியூஸா செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஃபெக்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா பாஸ் ஆகவே ஆகாது. ஒரு ஸ்டெப்லயும் நம்ம குவாலிட்டி செக் பண்றதுனால டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா தப்பி தவிர இதை கஸ்டமர் 2க்கு போயிருச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் கஸ்டமர் 2க்கு போயிருச்சுன்னா உங்க கம்பெனி மேல, உங்க ப்ராடக்ட் மேல ஒரு கேள்விக்குறி வந்துடும், உங்க கம்பெனி மேல ஒரு பிளாக் மார்க் வந்துடும். ஸோ கம்பெனியோட ப்ராடக்ட் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சுன்னா சேல்ஸ் பாதிக்கப்படும். அப்புறம் உங்க பிசினஸே போயிடும். அப்புறம் கம்பெனி ஷட் டவுன் ஆயிரும். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க எவ்ரி ஸ்டேஜ் நான் குவாலிட்டி செக் பண்றது மூலியமா உங்களால தடுக்க முடியும்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், ஜிடோகான்னு சொல்றோம். ஓகே, இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கான டூல்ஸ் என்ன, அப்போ குவாலிட்டியை உண்டு பண்றதுக்கான டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹேண்ட் ஆன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ஹேண்ட் ஆன் சிஸ்டம் என்ன, எதர் மேனுவல் சிஸ்டமா இருக்கலாம் இல்ல டிஜிட்டல் சிஸ்டமா இருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் சிஸ்டமா மாறிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு சிஎன்சி லேத் மிஷின் இருக்கும். அந்த லேத் மிஷின் மேல வந்து ஒரு கிரீன், ரெட், எல்லோ லைட் இருக்கும். ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் காம்பவுண்ட் இல்லை ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரெட் லைட் ஆன் ஆயிரும். இமீடியட்டா அது வந்து ஒரு அலார்ம் ரைஸ் பண்ணும். அப்போ ஷாப் ஃப்ளோர் மேனேஜர், அதுக்கு சம்பந்தப்பட்ட மேனேஜர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், மிஷினிஸ்ட் எல்லாருமே ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, சிஎன்சி ப்ரோக்ராமர் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து அது சரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைட்டை வந்து மறுபடியும் எல்லோக்கோ இல்லை ப்ரொசீட் பண்றதுக்கான சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா அது ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட் ஆன் சிக்னல். நம்ம சிம்பிளா ஹேண்ட் ஆனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, உங்களோட டிராஃபிக் லைட் அதுவுமே ஒரு ஹேண்ட் ஆன் சிக்னல் தான். ரைட், அடுத்து வந்து போக்கே ஓகே. போக்கே ஓகே நம்ம என்ன பார்த்துருக்கோம், போக்கே ஓகேனா எரர் ஃப்ரீ. ஓகேவா, மிஸ்டேக்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பாஸ் பண்ணாம பார்த்துக்கிறதுக்கு பேர் சிஸ்டத்துக்கு பேர் வந்து போக்கே ஓகே. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். போக்கே ஓகேல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். லிமிட் சுவிட்ச், ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்கும் லிஃப்ட்ல, அது ஒரு போக்கே ஓகே. ஒரு டைப்ரைட்டர்ல ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்கு, அது ஒரு போக்கே ஓகேயா இருக்கலாம்.
இல்லை ஒரு ஷாம்பு பாட்டிலில் 100 ml 100 ml தான் இருக்கும். ஒரு ஆயில் கேன்ல 1 லிட்டர்னா 1 லிட்டர் தான் இருக்கணும். உங்க ஒரு ஃபியூல் கேஜ்ல வந்து பெட்ரோல் ஊற்றுறோம்னா அது பெட்ரோல் 1 லிட்டர் 1 லிட்டர் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓகே. இல்லை ஒரு சிம் கார்டில் வந்து ஒரு சிம் இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு விதமாக தான் இன்செர்ட் பண்ண முடியும். ஒரு யூஎஸ்பி போர்ட்ல வந்து பென்ட்ரைவை ஒரு விதமாக தான் சொருக முடியும். ஒரு பிளக் பாயிண்ட்ல ஒரு பிளக் 3 பாயிண்ட் பிளக்னா அந்த 3 பாயிண்ட் பிளக்ல அப்படிதான் இன்செர்ட் பண்ண முடியும். மாற்றி இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓகே. அதாவது மிஸ்டேக்ஸ் நடக்க விடாம ஆட்டோமேட்டிக்கா செக் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஓகே சிஸ்டம். ஆல்ரெடி ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட். இன்னொரு விதமா என்ன பண்ணலாம்னா செப்பரேட் மேன் ஃப்ரம் மிஷின். முடிஞ்ச அளவுக்கு மிஷின் மட்டும் நடந்துச்சுன்னா தப்பு வராதுன்னு சொல்றாங்க. மனுஷனையும் மிஷினையும் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு வச்சுட்டீங்கனாலே தப்பு வராதுன்னு சொல்றாங்க. ரைட். இது ஒத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதான் உண்மை. உதாரணத்துக்கு ட்ரெடிஷனல் மேனுஃபேக்சர் என்ன நடக்கும்னா ஒரு ஆளு ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் இருப்பார். ஒரு லேத் மிஷின்னா அவர் மட்டும்தான் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுவார். அப்புறம் அவர் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த காம்பவுண்டை அடுத்த மிஷினிஸ்ட் கிட்ட கொடுப்பாரு. அவரு மறுபடியும் அந்த காம்பவுண்டை வாங்கி, அதாவது ஒரு ஆப்ரேட்டர் ஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேட்டர் பி கிட்ட போகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அப்போ அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மிஷினும் வெயிட் பண்ணும், அடுத்த மிஷினும் வெயிட் பண்ணும், அடுத்த ஆப்ரேட்டரும் வெயிட் பண்ணணும். பட் இதே இது ஒரு லீன் திங்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஆப்ரேட்டர் குறைஞ்சது 2-3 மிஷின்ல 4 மிஷின், குறைஞ்சது 2 மிஷின் ஒரு ஆப்ரேட்டரால ஹேண்டில் பண்றாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல மிஷினிங் போயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, மிஷின் ஏல வந்து மிஷினிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் உடனே மிஷின் பிக்கு வந்து அந்த செட்டப்பை ரெடி பண்ணிடுவார். அடுத்த காம்பவுண்ட் அடுத்த ஒர்க் பீஸ் லோட் பண்றதுக்கான செட்டப் பண்ணி, அதை கிளாம்ப் பண்ணி கிளாம்ப் பண்ணி ரெடியா வச்சிருவாரு. அப்புறம் மிஷின் பி வந்து மிஷினிங் டைம்ல இருக்கும்போது மிஷின் ஏல வந்து போயிட்டு இருக்கும்போது கிளாம்ப் பண்ணி ஒர்க் பீஸ் லோட் பண்ணிடுறாரு. அப்புறமா ஸ்டார்ட் ஆகி அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணாரு, அவர் மிஷின் ஏ லோட் பண்ணிடுவார். ஸோ 2 மிஷின் இருக்கும்போது மாத்தி லோட் பண்ணிக்க முடியும். சம்திங் லைக் எஸ்எம்இடி. ஒரு எஸ்எம்இடி ஆப்ரேஷன் வந்து ஒரு ஆப்ரேட்டர் பண்ணிட முடியும் 2 லேத் மிஷின்ல ஒரே நேரத்துல. ரைட். ஸோ இதை வந்து நம்ம ஆள் குறைப்புன்னு நினைச்சாலும் சரி, இல்ல லீன் திங்கிங் படி பார்த்தா ஆட்களையும் குறைக்கணும், 2 மிஷின் ஒருத்தரால ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்குன்னு தேவையான சில லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சி டைப் லேஅவுட், யூ டைப் லேஅவுட், எஸ் டைப் லேஅவுட், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி இங்க ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒருத்தர் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு லீவ் போட்டார் அப்படின்னா, இல்ல அவரால் வர முடியலன்னா அந்த அடுத்த ஆப்ரேஷன் பாதிக்கப்படும். என்கிட்ட ஒரு லேத் மிஷின் இருக்கு, இன்னொரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கு அப்படின்னா, லேத் மிஷின்ல வேலை நடக்கிற வரைக்கும் ட்ரில்லிங் மிஷின்கார் வெயிட் பண்ணணும். லேத் மிஷின்கார் வரலன்னா ட்ரில்லிங் மிஷின்கார் வேலையை செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா அது நல்லா இருக்காது. அப்போ ஒருத்தர் எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கணும். ஒரு ட்ரில்லிங் பண்ணிட்டு ஒரு லேத் மிஷின் ஒரு காம்பவுண்ட் ஓடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ட்ரில் போட்டு வந்துடலாம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரே ஆள் பல விதமான வேலைகளை செய்யும் போது டைமும் சேவ் ஆகுது, வேலையும் சீக்கிரம் நடக்குது. ரைட். இதை வந்து ஒரு லீன் திங்கிங்ல இப்படிலாம் பண்ணும்போது குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. ரைட். இப்போ ஜிடோகா அப்போ எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹியூமன் ரிசோர்ஸோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியுது, நல்ல குவாலிட்டியான ஹையஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும், கம்மியான விலையில கிடைக்கும், லீட் டைமும் குறைக்க முடியுது, ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கான நேரத்தையும் குறைக்க முடியுது. இதை வந்து ஜிடோகானால நடக்கக்கூடிய உண்மை. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பேர் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க். எதுக்காக இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான காரணங்களை என்ன சொல்லப்படுதுன்னா, சேஃப்டி, குவாலிட்டி, லீட் டைம், குவான்டிட்டி, காஸ்ட், ஹியூமன் மூவ்மெண்ட். எதுக்காக இப்படி கொண்டுட்டு வரணும்? ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே பரீட்சை எழுதுறோம். பரீட்சை எழுதும் போது எல்லாருமே ஒரே நேரத்துக்குள்ள வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுது, ஒரே மாதிரி ஆன்சர் ஷீட் கொடுக்கப்படுது, எல்லாருமே அந்த டைமிங் 1.5 hours 3 hours கொடுக்கப்படுது, அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி தரணும்னு சொல்றோம். அது ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம் ரைட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி. இதுக்கு அடுத்து இதான் பண்ணும், இதுக்கு அடுத்து இதுதான் பண்ணும், இதுக்கு அடுத்து இதான் பண்ணும், டைம் முடிஞ்சோடனே ஆன்சர் ஷீட்டு கொடுத்துட்டு போகணும், நடுவில் யாரும் காப்பி பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே போகக்கூடாது, ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணணும்?
இப்போ உங்க கிளாஸ்ல 2 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷனுக்கு இந்த புரோட்டோகாலும், இன்னொரு செக்ஷன் எப்படினாலும் எழுதிக்கலாம் நம்ம விட்டுட்டா என்ன ஆகும்? ஒருத்தர் நல்ல மார்க் வாங்குவாங்க, இன்னொரு பேட்ச் நல்ல மார்க் வாங்க முடியாம போகலாம். அப்படிங்கிற பட்சத்துல அப்ப எல்லாத்துக்குமே ரூல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதே தான் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க்கும். ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க்குங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தான் நம்ம கம்பெனிஸ் நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு பார்க்குறோம். ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்றோம். இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒர்க் பண்ற இடத்துல நல்ல ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், குவாலிட்டியாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நல்ல குவான்டிட்டிலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கம்மியான நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும், தேவையில்லாத மனித நடமாட்டங்களை குறைக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம ஒரு மிஷினிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு ஆப்ரேட்டர் போய் அவர் ஃப்ரெண்டு போய் அவர் பேசிட்டு இருப்பாரு. அங்க அந்த ஷாப் ஃப்ளோர்ல அவருக்கு இடத்துல அந்த ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இப்படிதான் இல்லாம ஒர்க்கிங் டைமா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நம்ம அதை கண்டிப்பா கம்பெனில ஃபாலோ பண்றோம். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இல்லாட்டி இதை நடைமுறைப்படுத்தி எல்லாருமே பயன்படுத்தும் போது அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. முதல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி. ஒருத்தருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பண்றதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம முதல்ல அதுக்காக தான் பயன்படுத்துறோம். அதன் மூலியமா மற்ற லாபங்களை நம்ம அடையலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க். ரைட். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க்கை பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு, முக்கியமான சில பாகங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக் டைம், ரெண்டாவது ஒர்க் சீக்வன்ஸ், அடுத்தது எலிமெண்ட் டைப்ஸ், நாலாவது வந்து இன் ப்ராசஸ் ஸ்டாக். சரியா? இந்த நாலுத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் வந்து டாக் டைம், அடுத்தது ஒர்க் சீக்வன்ஸ், எலிமெண்ட் டைம்ஸ், அடுத்தது இன் ப்ராசஸ் ஸ்டாக். சரிங்களா? இப்போ இதை ஒன்று நம்ம பிரேக் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாக் டைம். இந்த டாக் டைம் அப்படிங்கிறத எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த டாக் டைம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எப்படின்னா இந்த டாக் டைம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளவு உற்பத்தி பண்றோம், எப்படி உற்பத்தி பண்ண போறோம், எவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ரைட். இதுதான் வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனையும் சேல்ஸையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு உதவுறது வந்து இந்த டாக் டைம் தான். அப்போ எனக்கு எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரியணும். எனக்கு எத்தனை ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட உற்பத்தியை நான் பிளான் பண்ணேன். என் கம்பெனில என் உற்பத்தியை பிளான் பண்ணணும்னா அதுக்கான உற்பத்தி பண்றக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு கம்பெனில ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்போ என் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நான் என்ன பண்ணணும், அந்த உற்பத்தியில டிமாண்ட், கஸ்டமரோட டிமாண்டை நான் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு என்னால 100 காம்பவுண்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா என்னோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி என்னுடைய ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணி என்னால் 100 காம்பவுண்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னா நான் 100 காம்பவுண்ட் தான் ஆர்டர் எடுத்து செய்ய முடியும் என்னால். இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல செல்போனுடைய சேல்ஸ் நிறைய இருக்குது, என்னால 1000 செல்போன்ஸ் ஒரு நாளைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கெப்பாசிட்டி வந்து 100 தான். அதனால எனக்கு வந்து ஒரு 100க்கு மேல, உதாரணத்துக்கு சரி நம்ம 1000 கூட வேணாம், ஒரு 200 எடுத்துப்போம். திடீர்னு நம்ம வந்து 200 செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? இப்போ நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா 8 மணி நேரத்துல நான் 100 ஃபோன் செய்யணும். நடுவில் ஒரு 1 ஹவர் லஞ்ச் பிரேக், அதை கழிச்சிருங்க. அப்போ என்கிட்ட இருக்கிறது 7 மணி நேரம் தான். நான் 7 மணி நேரத்துல நான் எவ்வளவு செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? 100 ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ இங்க எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய டோட்டல் டெய்லி ப்ரொடக்ஷன் டைம் என்னவா இருக்குது? 8 மணி நேரம் இருக்குது. அதுல 1 மணி நேரம் பிரேக். அப்போ 7 மணி நேரம். 7 மணி நேரம் இன்டூ 60 செகண்ட், 60 நிமிஷம். அப்போ எனக்கு எவ்வளவு ஆச்சு? அப்போ ஒரு நாளைக்கு என்கிட்ட எவ்வளவு மணி நேரம் இருக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு? 420 மினிட்ஸ் தான் இருக்கு. 420 மினிட்ஸ் தான் இருக்குது. 1 மணி நேரம் பிரேக், 8 மணி நேரம் ஷிஃப்ட், 1 மணி நேரம் பிரேக், 420 மினிட்ஸ் இருக்கு. நான் 420 மினிட்ஸ் நான் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணணும்? 100 தான் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி என்னோட டோட்டல் ப்ரொடக்ஷன் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் 100 தான் இருக்கு. அப்போ என்கிட்ட டோட்டல் டெய்லி ப்ரொடக்ஷன் டைம் எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 420 மினிட்ஸ் இருக்கு. ஏன்னா 1 ஹவர் நம்ம பிரேக் எடுத்ததுனால 7 ஹவர்ஸ், 7 into 60 வந்து 420 மினிட்ஸ். 420 மினிட்ஸ்ல நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்குது? இப்போ இருக்கிற சூழ்நிலை படி பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு 100 ஃபோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்.
அப்படின்னா ஒரு ஃபோன் செய்யறதுக்கான நேரம் எவ்வளவு? 420 நிமிஷம் இருக்கு ஒரு நாளைக்கு, ஒரு ஷிஃப்ட்ல. ஏன்னா நம்ம 8 மணி நேரம் கணக்கு பண்ணல, நம்ம 7 மணி நேரம் கணக்கு பண்றோம். ஏன்னா 1 ஹவர் பிரேக் டைம் நான் குறைச்சிட்டேன். ஸோ 7 into 60 வந்து 420 மினிட்ஸ். சரியா? என்னோட டோட்டல் டெய்லி ரெக்யர்மெண்ட் எவ்வளவு இருக்கு? ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்? 100. அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு என்கிட்ட எவ்வளவு நேரம் இருக்கு? 4 minutes. 4 minutes. அப்புறம் 4 minutes 4 seconds. 4 minutes 20 seconds. 4.20, அதாவது 4 minutes 20 secondsல நான் ஒரு பொருளை வந்து நான் தயாரிக்கணும். அப்படி தயாரிச்சா மட்டும்தான் என்னால ஒரு ஷிஃப்ட், அதாவது 8 hour ஷிஃப்ட்ல 1 மணி நேரம் கழிச்சுட்டா 7 மணி நேரம், 7 மணி நேரத்துல ஒரு ஷிஃப்ட்ல 7 மணி நேரம் தான் ப்ரொடக்டிவ் டைம். அந்த 7 மணி நேரமா இருக்கிற அந்த ப்ரொடக்டிவ் டைம்ல 100 செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு செல்போனை தயாரிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற நேரம் எவ்வளவு? வெறும் 4.20 seconds. அதாவது 4 நிமிஷம் 20 செகண்ட்ல நான் ஒரு போனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள். என்கிட்ட இப்ப இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை வச்சு, இப்ப இருக்கிற மிஷின்ஸை வச்சு என்னால இது ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா முடியும். ஆனா சடனா என்னுடைய கஸ்டமர் வந்து சொல்றாரு, நீங்க 100 வேணாம், எனக்கு டெய்லி 200 கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்படி 200 வேணும்னு கேட்டாருன்னா ஒரு செல்போன் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்? அதே 420 மினிட்ஸ் தான். ஆனா இப்போ வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் டெய்லி ரெக்யர்மெண்ட் எவ்வளவு இருக்கு? டோட்டல் டெய்லி ப்ரொடக்ஷன் ரெக்யர்மெண்ட் வந்து 100 இருந்து 200 மாறிடுச்சு. அப்படின்னா என்னவாகும்? 420 divided by 200 என்ன வருது? 2 minutes once. 2 minutes 10 seconds. 2.1 sir. 2.10. ஓ நீங்க 4.20 செகண்ட்ஸ்ல, அதாவது 4 minutes 20 secondsல ஒரு போன் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. அது அப்படியே குறையுது. அப்புறம் அது அப்படியே பாதியா குறையுது. அப்படின்னா அர்த்தம் 2 நிமிஷம் 10 செகண்ட்ல நீங்க வந்து ஒரு செல்போனை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. இது உங்களால பாசிபிளா? இப்ப இருக்கிற ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி உங்களால 100 தான் பண்ண முடியும். ஆனா நீங்க 200 செல்போன் தயாரிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நீங்க உங்க ஷிஃப்ட் டைமை 2 ஷிஃப்டா மாற்ற வேண்டியது இருக்குது. 1 இல்ல அப்படின்னா நீங்க ஓவர் டைம் பண்ணி பண்ணணும். இல்ல அப்படின்னா 100 செல்போன் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மிச்சம் 100 இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிக்கணும். அப்படிதான் பண்ண முடியும். அதாவது 1 ஷிஃப்ட் ஹவர்ஸை ஒரு ஷிஃப்டே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இல்ல ஓவர் டைம் பண்ணி பண்ண முடியுமான்னு அதை செக் பண்ணணும். இல்ல 2த்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்னால புதுசா ஒரு கம்பெனி இன்னொரு யூனிட்டே ஓபன் பண்ண வேண்டியிருக்குது. அதுவும் பண்ண முடியல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, அவங்க கிட்ட இன்னொரு அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்கள செய்ய சொல்லி நம்ம வாங்கி நம்ம பொருளை அதை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுக்கணும். இதுதான் பாசிபிள். ஆனா நம்ம அப்ப இந்த டாக் டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டாக் டைம் தான் என்ன முடிவு பண்ணுது? நான் என்னால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு பொருளை நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு அதிகபட்சமா நான் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றது தான் இந்த டாக் டைம். ஸோ இந்த டாக் டைம் தெரிஞ்சாதான் நான் என்னோட உற்பத்தியை பிளான் பண்ண முடியும். இந்த உற்பத்தி நான் பண்றது எதை பொறுத்து இருக்கணும்? மார்க்கெட்ல சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு சேல்ஸ் அதிகமா இருக்குதுன்னா நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா 100 தான் பண்ண முடியும். 200 கேட்டா 200 பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் மார்க்கெட்ல அவ்வளவு சூப்பரா இருக்குது. அப்படின்னா நான் மார்க்கெட் கஸ்டமரும் லூஸ் பண்ணக்கூடாது, என்னோட ப்ரொடக்ஷனையும் அப்பதான் நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போறோம். ஸோ அப்ப பயப்படாம இன்னொரு யூனிட்டே போடுறோம், இல்ல நம்பர் ஷிஃப்ட்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போறோம். முடிஞ்ச அளவுக்கு 3 ஷிஃப்டா மாத்துறோம். 3 ஷிஃப்டா மாத்தினா என்னால ஒரு ஷிஃப்ட்டுக்கு 100 ப்ரொடியூஸ் பண்றேன். 3 ஷிஃப்ட்டுக்கு நான் 300 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என் மார்க்கெட் டிமாண்ட் 200 தான். நான் 100 செல்போன் எக்ஸ்ட்ராவே என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கம்பெனிலையும் நாட்கள் ஆக 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 இந்த 4.2 அப்படின்னு இருக்கிற ஒரு செல்போன் உற்பத்தி பண்றதுக்கான டைம் 4.2 இருக்குன்னா அது போக போக என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு நிமிஷத்துலயே அவங்களால ஒரு செல்போன் செய்ய முடியும். இல்ல லெஸ் தென் 1 மினிட்ல அவங்களால ஒரு செல்போன் தயாரிக்க முடியும், நல்லாவும் தயாரிக்க முடியும். அப்போ லீட் டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த லீட் டைம் குறைஞ்சிக்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை. லீட் டைம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ லீட் டைம் குறையுது அப்படின்னா என்ன? இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து ஒரு 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 குழந்தையா இருக்கும் போது ஒரு பேஜ் எழுதுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகுது, இல்ல 20 நிமிஷம் ஆகுது. ஆனா இப்ப நீங்க ஒரு பரீட்சையில உட்காந்து ஒரு பேஜ் எழுதுறதுக்கு உங்களால 1 நிமிஷத்துல எழுதி முடிக்க முடியுது.
அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. நீங்க 10 வயசா இருக்கும்போது ஒரு பேஜ் எழுதுறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வயசு 20 ஆகுதுன்னா, நீங்க அத 1 நிமிஷத்துல முடிக்க முடியுது. அப்ப என்ன ஆகுது? உங்களோட லீட் டைம் குறையுது. புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ உங்களால ஸ்பீடா எழுத முடியுது. அப்ப விட உங்களால ஸ்பீடா எழுத முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து டாக் டைம். இந்த டாக் டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விதமா அது சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த வாரமோ, அடுத்த வாரமோ நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. கேட் எக்ஸாம் எழுதுறீங்க. வீக்கெண்ட்ல கேட் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு கேட் எக்ஸாம்ல 5 கொஸ்டின் குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்குது? ஒரு கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு? உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்குது. 90 மினிட்ஸ்ல உங்கள எத்தன கொஸ்டின் எழுத சொல்றோம்? மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றோம். அப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? டாக் டைம் என்ன? டாக் டைம் என்ன? நீங்க வந்து 5 கொஸ்டின் எழுதணும். அதான் உங்களுடைய ரெக்யர்மென்ட். டோட்டல் டெய்லி ப்ரொடக்ஷன் ரெக்யர்மென்ட் வந்து 5 கொஸ்டின்ஸ். டெய்லி ப்ரொடக்ஷன் டைம் எவ்வளவு? 90 மினிட்ஸ். அப்போ உங்களோட டாக் டைம் என்ன ஆகுது? 90 டிவைடட் பை 5. டாக் டைம் என்ன? ஏன் ஆன்சரே இல்ல? 18 minutes. 18 minutes. வெரி குட். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் டாக் டைம். ஓகேவா? 5 கொஸ்டின் இருந்தா 90 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு நான் 18 நிமிஷம் செலவு பண்ணலாம். அப்போ இனிமே நீங்க பரீட்சை எழுதும் போது அழகா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து என்கிட்ட வந்து 180 மினிட்ஸ் இருக்கு. 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். உங்களோட ஃபேட் எக்ஸாம்ல என்ன பண்றீங்க? 180 மினிட்ஸ் இருக்குது. 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப என்ன ஆகுது? அப்போ 18 minutes sir. அப்போ நீங்க எக்ஸாம் எழுதும் போது டாக் டைம் கனெக்ட் பண்ணி எழுதணும். ஆனா நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டைம் நீங்க டாக் டைம் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க மிஷின் எல்லாமே கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாமே இருக்கணும். கரண்ட் போயிடக்கூடாது. மிஷின் சரியா ஓடணும். எல்லாமே கரெக்டா இருந்தாதான் உங்களால அந்த டாக் டைமை அடாப்ட் பண்ண முடியும். இல்ல அன்னைக்கு பேனால இங்க் இல்ல, ஸ்கேல் எடுத்துட்டு வரல, புக் எடுத்துட்டு ஐ மீன் லைக் என்ன சொல்லுவீங்க, அந்த டேட்டா புக் தான் எடுத்துட்டு வரல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களால உங்களால உங்களுடைய உற்பத்தி ஐ மீன் உங்களுடைய எக்ஸாம் எழுதுறத ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வச்சோம் அப்படின்னா உங்களால அதை டெலிவர் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு தலைவலிக்குது, உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். ஸோ அப்போ டாக் டைம் கரெக்டாக இருக்கணும்னா என்ன சரியா இருக்கணும்? உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருந்திருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டாக் டைம் படி உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்த OEE உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்த TPM கான்செப்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டாக் டைம் கரெக்டாக வேலை செய்யும். டாக் டைம் கரெக்டாக வேலை செய்யறது மூலியமா தான் ஒரு பொருளை எவ்வளோ நேரத்தில் உற்பத்தி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட். இப்போ உங்களுக்கு டாக் டைம் என்னன்னு தெரியும். அதை தான் இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனி வந்து 16 மணி நேரம் வேலை செய்யுது, 16 நாள் வேலை செய்யுது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 30 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு பிரேக் டைம். அப்போ 1824 யூனிட் ஒரு மாசத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும்னா டாக் டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்கிறத டெய்லி ரெக்யர்மெண்ட்டா மாத்துறோம். அப்போ ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா 16 நாள் எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு நம்ம கணக்கு பண்ணணும் இல்லையா? நம்ம இங்க எவ்வளவு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 1824 காம்பவுண்ட் ஒரு மாசத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. 16 நாள் வேலை செய்யறாங்க. அதாவது சராசரி ஒரு நாளைக்கு 114 யூனிட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 114 காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 10 மணி நேரம், அரை மணி நேரம் தான் பிரேக்னா 9.5 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 9.5 மணி நேரத்தை நம்ம மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணா 570 மினிட்ஸ் வருது. அப்ப டாக் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 570 டிவைடட் பை அந்த 114 நம்ம போட்டோம்னா ஒரு காம்பவுண்டை எத்தனை மணி நேரத்துல செய்ய வேண்டியது தானே? வெறும் 5 நிமிஷத்துல நான் செய்யணும். ஒரு காம்பவுண்ட் 5 நிமிஷத்துல செஞ்சா மட்டும்தான் 16 நாள்ல என்னால 1824 காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து உங்களுடைய டாக் டைமை கண்டுபிடிப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த டாக் டைம்னா என்ன? இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டாக் டைம்னா என்ன, சைக்கிள் டைம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? சைக்கிள் டைம் அப்படிங்கிறது
டாக் டைம்ங்கிறது சரி. இப்போ டாக் டைம்க்கும் சைக்கிள் டைமுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முன்னாடி நான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பரீட்சையில் அதே அதே எக்ஸாமுக்கே நான் வரேன். பரீட்சையில் 5 கொஸ்டின் இருக்குன்னா நீங்க 5 கொஸ்டினுக்குமே உங்களால ஒரே நேரத்துல வந்து வெறும் 18 நிமிஷத்துல எல்லா கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 18 நிமிஷத்துல கரெக்டா எழுத முடியுமா உங்களால? நீங்க அன்னைக்குன்னு பார்த்து எக்ஸாம் நிறைய படிச்சுட்டு வர வந்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கொஸ்டினுக்கு 18 நிமிஷத்துல உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? முடியுமா முடியாதா? ஏதோ சொல்லுங்க. முடியாது. ஆமா. ஒரு சில கொஸ்டினுக்கு உங்களுக்கு நிறைய எழுத வேண்டியிருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு உங்களால கம்மியா எழுத வேண்டியிருக்கும். ரைட்டா? அப்படின்னா ஒரு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒரு கொஸ்டினுக்கு நான் 8 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு நான் 1/2 மணி நேரமா எழுதியிருப்பேன். நிறைய படம் வரைஞ்சு, நிறைய பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி அழகா எழுதியிருப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும். இன்னொரு கொஸ்டின் நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன். இன்னொரு கொஸ்டினுக்கு நான் 40 நிமிஷம் கூட எழுதியிருக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 18 நிமிஷம் தான் எழுதணுங்கிறது விதி. ஆனா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மிஷினிங் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்படிதான். ஒரு காம்பவுண்ட் உங்களால 18 நிமிஷத்துல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்குது. இல்ல 4.2 செகண்ட்ல ஒரு செல்போனை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஆனா ஏதோ ஒரு தடங்கல் காரணமோ, இல்ல ஏதோ ஒரு காரணங்களால அது வந்து தடங்கலா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு 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 ஆக்சிடென்ட்டா இருக்கலாம். என்னமோ ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களால 4.2 செகண்ட்ல ஒரு செல்போனை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலா நீங்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. இல்ல 4.30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்படி நீங்க என்ன வேணா இருந்தாலும் என்ன ஆகுது, அந்த ஒர்க் வந்து நீங்க நினைச்ச மாதிரி அந்த டாக் டைம் படி கஸ்டமர் ஆர்டரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏதோ ஒரு தடங்கல் ஏற்படுறது மூலியமா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ இங்க அங்க அப்ப அப்படின்னா நார்மலா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இந்த டாக் டைம்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா தியரிட்டிக்கல் டாக் டைம். டாக் டைம் வந்து ஆல்வேஸ் தியரி தான். அதாவது 4.2 செகண்ட்லயோ இல்ல 18 நிமிஷத்துலயோ 4.2 செகண்ட்ல ஒரு செல்போனையோ இல்ல 18 நிமிஷத்துல ஒரு கொஸ்டினையோ எழுதி முடிக்கணுங்கிறது விதி. அதுக்கு பேர் டாக் டைம். ஆனா ரியாலிட்டியில சைக்கிள் டைம் படி பார்க்கும்போது அது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா சைக்கிள் டைம் படி நம்ம பார்க்கணும்னா அந்த பொருளை அந்த மிஷின்ல ஃபிட் சைக்கிள் டைம்ங்கிறது எதை குறிக்குது? உற்பத்தி நேரத்தை குறிக்குது. அப்ப இந்த உற்பத்தி நேரம் எல்லா டைமும் 4.2 செகண்டோ இல்ல 18 நிமிஷமாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு காரணங்களால இருக்கலாம். உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போலாம், கை வலிக்கலாம், அந்த மாதிரி மிஷின்ல ரிப்பேர் ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு பெல்ட் போயிடலாம், பவர் கட் ஆகலாம், ஆப்ரேட்டர் அன்னைக்கு வராம அந்த ஆப்ரேட்டருக்கு மூடு சரியில்லை அன்னைக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால வேறுபடும். ஸோ டாக் டைம் வந்து எப்பயுமே சைக்கிள் டைம் வேறையா இருக்கும், டாக் டைம் வேறையா இருக்கும். நிஜத்துல 15 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதி முடிக்கணும். ரியாலிட்டியில அது நடக்காது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வேறுபடுதோ அப்ப என்ன அர்த்தம்னா சைக்கிள் டைமும் டாக் டைமும் வேற வேற இருக்குன்னு அர்த்தம். எப்போ கரெக்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா டாக் டைம் நம்ம கால்குலேட் பண்ணிருக்க அந்த 18 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் எழுதி முடிக்கணும். சைக்கிள் டைம் எனக்கு 18 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் முடிக்கிறீங்க அப்படின்னா அது சக்சஸ் எனக்கு. 4.2 செகண்ட்ல என்னால வந்து 4 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் இல்ல 20 செகண்ட்ஸ் என்னால ஒரு செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்னால 4.2 அதாவது 4 நிமிஷம் 20 செகண்ட்ல என்னால ஒரு செல்போன் என்னால ப்ரொடியூஸ் பண்றேன். ஆக்சுவலாவும் நான் தான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு சக்சஸ். ரைட். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன். இந்த கிராஃப்ல பாருங்க. நான் பேலன்ஸ்டு ஒர்க், அன்பேலன்ஸ்டு ஒர்க்னு கொடுத்திருக்கேன். நீங்க அந்த அன்பேலன்ஸ்டு ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏபிசிடிஇன்னு ஒரு 5 ஆப்ரேட்டர் இருக்காங்க. நீங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கப்பா. ஒரு ஷாப் ஃப்ளோர்ல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஏபிசிடிஇ அவங்க பேரு. ஒருத்தர் வந்து இப்போ உங்க 5 பேர் ஷாப் ஃப்ளோர்ல இருக்கீங்க. எல்லாருமே ஒரே டைம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ஒரே வயசு, ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா இப்போ ஏபிசிடிஇல யாருக்குன்னு வந்து நீங்க நிறைய சம்பளம் கொடுப்பீங்க? எல்லாருமே சேம் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே டிட்டோ, எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு ஒரே மார்க் வாங்கிட்டு ஒரே எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப ஏபிசிடின்னு ஒரு 4 ஒர்க்கர் இருக்காங்களா? இந்த 4 ஒர்க்கர்ல எந்த ஒர்க்கருக்கு வந்து நீங்க நிறைய கரெக்டான சம்பளம் கொடுப்பீங்க? நிறைய சம்பளம் கொடுப்பீங்க? டக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் கொடுக்க முடியும் சார். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ஆனா என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய லா படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உள்ளே யார் கம்மியான ஒர்க் பண்ணிருக்கிறா? இவங்க எல்லாம் நீங்க லேபர்ஸ் வச்சுக்கோங்க. ஏபிசிடிங்கிறது இங்க ப்ராசஸ். ஆனா நீங்க லேபர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு ஆபரேட்டர். இப்ப இந்த ஏபிசிடி ஆபரேட்டர்ல எந்த ஆபரேட்டர் வந்து கம்மியான வேலை பார்த்திருக்கிறாரு? It's like not equality. It is a equity.
ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து நீங்க இங்க ஏபிசிடியில நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி சேலரி கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கம்மியான பேமெண்ட் கொடுப்பீங்க? டி. டிக்கு தான் கொடுப்பீங்க. ரெண்டாவது ஏக்கு கொடுப்பீங்க. ரைட்டா? ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிஷின்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஆபரேட்டரா இருக்கலாம். இப்போ நம்ம டாக் டைம் படி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா ஒருத்தர் கம்மியாகும், ஒருத்தர் ஜாஸ்தியாகும், ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாகும், இப்படி வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு அலோகேஷன், ஒர்க் அலோகேஷன் வந்து இப்படி பண்றாங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா பி வந்து நிறைய வேலை பார்க்கறாரு, ஆனா அதே சம்பளம் தான். இப்போ அவர் என்ன நினைப்பாரு, இப்போ நம்ம கம்பெனில ஒரு சைக்காலஜிக்கல் நார்மல் சைக்காலஜிக்கலா ஒரு ஹியூமன் பீயிங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒருத்தர் மட்டும் நல்லா வேலை பார்க்கறாரு, ஆனா அவருக்கும் அதே சம்பளம் தான். ஒருத்தர் வேலையே பார்க்காம இருக்கிறாரு, அவருக்கும் அதே சம்பளம் தான். இன்ஃபேக்ட் டி வந்து ஹாப்பியா இருக்கிறாரு, பியை விட டி ஹாப்பியா இருக்கிறாரு, சியை விட டி ஹாப்பியா இருக்கிறாரு. ரைட்டா? சியும் இயும் கம்பேர் பண்ணீங்கன்னா இ ஹாப்பியா இருக்கிறாரு, எல்லாத்தோட டி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ரைட்டா? எல்லாரும் அவங்க பாத்துக்கிறாங்க, நம்மளுக்கு அதே சம்பளம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே பண்ணாங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், பி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஒண்ணு வேலையை விட்டு போயிடுவாரு, இல்லைன்னா அவர் வந்து அவருக்கு இருக்கிற ஸ்கில் செட்டுக்கு வேற ஒரு நல்ல கம்பெனி வேலை கிடைச்சு அவர் நல்லா போயிடுவாரு, இதை விட சேலரி ஜாஸ்தியா வாங்க போயிடுவாரு. டி வந்து அங்கேயே தான் இருக்க போறாரு, ஏன்னா டி ஹாப்பியா இருக்கிறாரு ஆல்ரெடி. ஆனா அவரு அடுத்த கம்பெனிக்கு போறதை பத்தி ஒரு யோசிக்க போறது இல்லை. ஸோ இப்படி ஒரு அன்பேலன்ஸ்டு ஒர்க் வந்து நடக்குது. ஏன்னா நம்ம வர ஆர்டரை பத்து நம்ம அந்த டைம் கால்குலேட் பண்ணாம நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதே இது நான் டாக் டைமையும் சைக்கிள் டைம் மேட்ச் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுவேன், கரெக்டா நான் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலான ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா எப்போ நடக்கும்னா, எப்போ டாக் டைமும் சைக்கிள் டைமும் ஈக்குவலா இருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும். ஏபிசிடி இந்த 4 பேர் 5 பேருமே ஒரே மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சைக்கிள் டைம் எல்லாருடைய சைக்கிள் டைமும் டாக் டைம் மேட்ச் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த டாக் டைம் வந்து ஒர்க் பேலன்ஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ வந்து அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் வச்சிருக்காங்களோ அப்பதான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதனாலதான் ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டாக் டைம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பி மட்டும் ஒரு செல்போனை 4.2 ஐ மீன் 4 minutes 20 seconds மேனுஃபேக்சர் பண்ணா பத்தாது. ஏ பி சி டி இ இவங்க 5 பேரும் சேர்ந்து எல்லாருடைய ப்ரொடக்ஷன் ரேட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செல்போனை 4.2 seconds மேனுஃபேக்சர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அதுதான் நான் சொல்லுவேன். ரைட். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் வேற இருக்குது. நம்ம ட்ரெடிஷனல் திங்கிங் படி பார்த்தா இந்த சைக்கிள் டைமும் 30 seconds, டாக் டைமும் 30 seconds. இப்போ யூனிஃபார்மிட்டி வரும்போது இந்த இடத்துல வந்து 30 seconds நான் ப்ரொடியூஸ் பண்ணோம், பட் இவங்க அதோட கம்மியா பண்ணாங்க. ஸோ இது நம்மளுக்கு கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் இது லாபம் தான். ஏன்னா சைக்கிள் டைமும் டாக் டைமும் ஈக்குவலா ப்ரொடியூஸ் பண்ற போது அவங்களோட எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் கொடுத்த கிராஃப்ல என்ன ஆகுது, எல்லாரும் ஈக்குவலான ஒர்க் தான் பண்றாங்க. அப்போ சைக்கிள் டைம் 30 seconds ப்ரொடியூஸ் பண்ணும், வேற ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 25 seconds பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த 25 seconds பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாருமே ஒரு 5 செகண்ட் டைம் வந்து சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. டாக் டைமும் சைக்கிள் டைம் சேமா தான் இருக்குது. பட் ஆனா என்னன்னா 30 seconds முடிக்க வேண்டியது இவங்க சப்போஸ் 25 seconds முடிச்சிடுறாங்க. 25 seconds முடிச்சிடுறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய வேலை வந்து அங்க தேவைப்படல. அப்போ அந்த ஈங்கிற ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றது மூலியமா அந்த ஈங்கிறவர் கம்மியா தான் ஒர்க் பண்றாரு. ஏன்னா டாக் டைமும் சைக்கிள் டைம் மேட்ச் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து தேவையே இல்லை. அப்ப அந்த ஈங்கிற மெம்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஒரு ப்ராசஸ்ல வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த ஈங்கிறவர் வெறும் 11 காம்பவுண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ற சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த 11 காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது வேலையை எப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓவர் பீரியட், அது உடனே நடக்காது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த 11 காம்பவுண்டை வந்து ஒண்ணு அவரையும் ஈக்குவலா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 11 காம்பவுண்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படாது, அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த 11 காம்பவுண்ட் வந்து ஏபிசிடிஏவே வச்சு மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்துடலாம். அதுதான் வந்து கெய்சன்ங்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்றது மூலியமா நம்மளால வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க்கை கொண்டு வர முடியும். ரைட்டா? ஸோ இது ஒரு கான்செப்ட். ரைட். இப்போ இது அப்போ இந்த 11 காம்பவுண்ட் தான் ஒரு மேனுஃபேக்சர் பண்றாங்க, இல்ல 11 செகண்ட் வேலை செய்யறாங்க அப்படின்னா இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுக்கு என்ன பண்றணும் அப்படின்னா இது கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டாக் டைமும் சைக்கிள் டைமும் ஈக்குவல் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஷீட் தேவை, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு அது மூலியமா தெரியும். அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க் டேபிள் வேணும், அதுல இருந்து எனக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க் சார்ட் வேணும். ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க் சார்ட்னா மோஷன் சீக்வன்ஸ்,
ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளால எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறமா ஒர்க் சீக்வன்ஸ் எதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிற ஒர்க் சீக்வன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறமா மோஷன் சீக்வன்ஸ்னு இருக்கு. இந்த மோஷன் சீக்வன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, நீங்க வந்து டைம் சார்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. மோஷன் ஸ்டடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த சப்ஜெக்ட்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து த்ரம்பிளிங்ஸ் ஒன்று படிச்சிருப்போம். ஒருத்தருடைய மூவ்மெண்ட்டை வச்சு அந்த எர்கோனாமிக்ஸ்ல படிக்கும்போது மூவ்மெண்ட்டை வச்சு இந்த வேலையை இப்படிதான் பண்ணணும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சார்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது. அந்த மோஷன் சீக்வன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கை வந்து எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னா, டாக் டைமும் ப்ரொடக்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ்டா ஒர்க் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டாக் டைமையும் ப்ரொடக்ஷன் ரெக்யர்மெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது கண்டிப்பாவே இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இல்லாட்டி நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லை ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க் பண்றது மூலியமா இதை நம்மளால கண்டிப்பாவே அச்சீவ் பண்ண முடியும். ரைட், இப்போ ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தேவை அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் சைக்கிள் டைம் டிவைடட் பை டாக் டைம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் எவ்வளவு தேவை ரைட்டா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டோட்டல் சைக்கிள் டைம் வந்து எனக்கு எவ்வளவு இருக்குது 420 இருக்குது. என்னோட டாக் டைம் என்னது 420 இருக்குது. அப்போ எனக்கு எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் தேவை 420 ஆப்ரேட்டர்ஸ் டிவைடட் பை 4.2 என்ன வரும்? என்ன 100. ஈஸி தான் 100. அப்போ 100 ஆப்ரேட்டர் இருந்தாதான் என்னால 4.2 செகண்ட்ஸ்ல பண்ண முடியும். அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் 10. ஸோ இதை வச்சு உங்களோட ஒர்க் ஃபோர்ஸை பிளான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு டாக் டைம் தெரியும் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தெரியும்னா உங்களால இப்படி வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. டாக் டைம் தெரியும் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தெரியும்னா உங்களால டோட்டல் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் சைக்கிள் டைமும் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சா உங்களால டாக் டைம் கண்டுபிடிக்க முடியும். நார்மலா கம்பெனில பார்த்தோம்னா நம்மளுக்கு டோட்டல் சைக்கிள் டைம் தெரியும், நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தெரியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேலையில் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் எவ்வளவு ப்ரொடக்ஷன் டைம் தெரியும், அதை வச்சு நம்ம டாக் டைமை கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம அப்படிதான் பண்ணுவோம். பட் ஃபார்முலாங்கிறது டோட்டல் சைக்கிள் டைம் டிவைடட் பை டாக் டைம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான். இது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு கைசன் தேவை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கைசன்ங்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எப்பயுமே வந்து அந்த ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கைசன்ங்கிறது ரொம்ப முக்கியம். கைசன் மீன்ஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ரைட், இதுதான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து 6 பிக் லாசஸ். இந்த 6 பிக் லாசஸ்ங்கிறது இதுதான் சொல்றாங்க. பிரேக் டவுன்ஸ், செட்டப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்மால் ஸ்டாப்ஸ், ரெடியூஸ்டு ஸ்பீட்ஸ், ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு விதமான டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 6 பிக் லாசஸ். இந்த 6 பிக் லாசஸ்ங்கிறது எதுனா ஃபர்ஸ்ட் குறிக்கிறது வந்து பிரேக் டவுன். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுனுங்கிறது தவிர்க்க முடியாது. ஒரு பிரேக் டவுன் நடக்கிறது மூலியமா ஒரு உற்பத்தி பாதிக்கப்படலாம். அது வந்து ஒரு லாஸ். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அந்த செட்டப் டைமை குறைக்கிறதுக்கு நம்ம சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸை வந்து நம்ம SMED ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இந்த செட்டப் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. ரொம்ப டைம் எடுக்கிறோம்னா அது வந்து ஒரு வேஸ்ட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம காலையில வந்து ஒரு செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு லேத் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் பீஸை சரியா ஃபிட் பண்ணணும். இல்லை ஒரு லேத்தை டையை கழட்டி மாட்டணும், இல்லை ஒரு டூல் போஸ்ட்ல மாற்றணும், இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கே ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டு அடுத்த ஹாஃப் டே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்ம வந்து 4.2 செகண்ட்ஸ் படி ஒரு செல்போனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளால அன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு 100 ஃபுல் செல்போன் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 50 செல்போன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செட்டப் டைமுக்கு ரொம்ப எடுத்துக்க கூடாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு, அதாவது செட்டப் டைம் இல்லை மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்துருப்போம், ஒரு 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 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், சுத்தம் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் அவங்க ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனால் சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கு தேவையில்லாது. அது எந்த விதமான வேல்யூவும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்மால் ஸ்டாப்ஸ். உதாரணத்துக்கு டீ பிரேக் போறது, மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரெஸ்ட் ரூம் போறது. அஃப்கோர்ஸ் இது தேவைதான், நம்ம தேவையில்லைன்னு சொல்ல வரல. பட் அது அந்த ஸ்மால் ஸ்டாப்ஸ் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆயிடக்கூடாது. ரைட்டா? நம்ம ஒரு தேவையில்லாம அந்த
உற்பத்தி நேரத்துல கரெக்டா அந்த டைம்ல ஃபாலோ பண்ணி நம்ம வேலை செய்யணும். அப்படி வேலை செய்ய முடியாம போகும்போது சில நேரம் சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ் பண்றதுனால, இந்த சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ் நிறைய ரீசன்ஸ்னால நடக்கலாம். ஒரு பெல்ட் கட்டாயம் புது பெல்ட் போட வேண்டியது இருக்கலாம், இல்ல ஒரு லூப்ரிகேஷன் அப்ளை பண்ற இடமா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பவர் ஆஃப் ஆகி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி வரக்கூடிய அந்த டைம் கேப்பா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு ஸ்டாப்பிங் வருது அப்படின்னா, இல்ல நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்க படிக்க வேண்டியிருக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கிற டைம். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த மிஷின் சின்ன சின்ன இடைவேளைகள் நடக்கலாம். ஆனா அதுவுமே இல்லாம பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன சின்னதா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம நான் இப்போ ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். ஒரு 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 இடத்துல பார்க்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் 5 நிமிஷம் லேட்டா வராரு ஒரு கம்பெனிக்கு. நான் ஏதோ படத்துல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வந்து 5 நிமிஷம் லேட்டா வராங்க ஒரு கம்பெனிக்கு. இல்ல அப்படின்னா 365 நாளைக்கு 365 நாள்ல எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, வெறும் 270 டேஸ் தான் வேலை பார்க்குறாங்களாம். மத்தெல்லாம் லீவ்ல போயிருதான். அப்போ ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்தா 1350 நிமிஷம் லேட்டா வராங்க. அப்போ 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 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 5 கிட்டத்தட்ட அவங்க அந்த ஒரு நாளைக்கு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ லேட்டா வரது மூலியமா, அவங்க அந்த 270 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. மத்த நாள்லாம் லீவாம். ஆனா, அந்த 250 நாள்ல இந்த 5 நிமிஷம், 10 நிமிஷம் லேட்டா வருது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அத அக்குமுலேட் பண்ணி சேர்க்கும்போது, அது என்னவாயிருது, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள், 6 நாள் கணக்காயிருதாம். ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் கணக்காயிருதாம். அப்போ 4 நாள், 5 நாள் சம்பளத்த உங்களுக்கு கட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்ஆர் பேசுறாரு. அப்போ நம்மள பொறுத்தவரைக்கும் 5 நிமிஷம் லேட்டா போறது பிரச்சனை கிடையாது, ஒரு நாளைக்கு வேலைக்கு. ஆனா, அந்த 5 நிமிஷங்கிறது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் வந்துருதாம். சோ அது மாரி தான். ஒரு ஸ்மால் ஸ்டாப்ங்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மிஷின் ஆஃப் ஆயிருச்சுப்பா, திருப்பி ஆன் பண்ணிக்கலாம்ங்கிறது அந்த 2 நிமிஷமோ, 3 நிமிஷமோங்கிறது வேஸ்ட் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது புரொடக்ஷன் பண்ணும்போது. பட் இந்த 2 நிமிஷமோ, 3 நிமிஷமோ சேர்த்து பார்க்கும்போது, ஒரு ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது, நம்ம ஆக்டிவ் புரொடக்ஷன் டைம்ல வந்து நம்ம நெறைய டைம லூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆக்டிவ் ஹவர்ஸ்ல நெறைய ஹவர்ஸ நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ரைட்டா? அதுதான் அதுக்கு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ரெடியூஸ்ட் ஸ்பீட். என் மெஷினால ஒரு 500 ஆர்பிஎம்ல ரன் பண்ண முடியும். இவ்வளவு மெஷினிங் கெப்பாசிட்டி இருக்குது. இவ்வளவு டெப்த் ஆஃப் கட் குடுக்கலாம். இவ்வளவு வேலை என்னால பார்க்க முடியும். ஆனா, ஒரு பர்ப்பஸாவே நான் என்ன பண்ணேன், ரெடியூஸ்ட் ஸ்பீட்ல தான் நான் ரன் பண்றேன். ஆக்சுவலா என்னோட மெஷினோட ஸ்பீடிங் கெப்பாசிட்டி வந்து 500 ஆர்பிஎம், 1000 ஆர்பிஎம்ல ஓடக்கூடிய மெஷின நான் வெறும் வந்துட்டு 100 ஆர்பிஎம்ல, 250 ஆர்பிஎம்ல, இல்ல 500 ஆர்பிஎம், 1000 ஆர்பிஎம்ல ரன் பண்ணக்கூடிய மெஷின் ஒரு 500 ஆஃப் ஆஃப் த ஆர்பிஎம் நான் ரன் பண்றேன் அப்படின்னா, குவாலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆஃப் ஸ்பீட்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரொடக்ஷன் டைம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 1000 ஆர்பிஎம் ரன் பண்ணி என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஐ ஷுட் ரன் அட் 1000 ஆர்பிஎம். அதுதான் வந்து ஒர்க்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான அர்த்தம். நான் அத விட்டுட்டு மிஷின் போயிருமேன்னு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. அப்புறம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் இத கம்மி பண்ணணும். எப்பயுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு புது மிஷின ஒரு கம்பெனில வாங்கி அத இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுலருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து டேமேஜ்டா தான் வருது. அதாவது குவாலிட்டி கம்மியா வருது. டேமேஜ்ன்னு சொல்லக்கூடாது. குவாலிட்டி கம்மியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரொம்ப எப்பயுமே அந்த அந்த லீன் மேனுஃபேக்சரிங்னாலே நான் சொல்லியிருக்கேன். கிச்சன்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து புதுசா ஒரு தோசை கல் வாங்குறீங்க. அது ஒரு மிஷின் ஆகுது வச்சுக்கோங்க. நீங்க அதுல சுடுற தோசைகள் என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு? அது ஒழுங்காவே வராது. சட்டிலேயே ஒட்டிக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த தோசை கல்ல சீசனிங் ஆகலன்னு சொல்றாங்க. அதே மாரி தான் நம்ம கம்பெனில ஒரு மிஷின் வாங்குனா, அது உடனே வந்து நல்லா வேலை செய்யாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு புது மிஷின் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆகும் அந்த இதுக்கு வரதுக்கு. அதுக்கு 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 பேர் வந்து ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்போது, அது சீக்கிரம் அப்ப என்ன பண்ணணும், நம்ம சீக்கிரமா அந்த மெஷின வந்து நம்ம சரி செஞ்சு, ஐ மீன் அந்த அத 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 பக்குவப்படுத்தி, அது நல்ல நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ட ப்ரொடியூஸ் பண்ற மாரி மாத்தணும். அது நம்மளுடைய கடமை. அதுக்கு அந்த மாரி ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட். அதுவுமே ஒரு லாஸா கருதப்படுது. அடுத்து வந்து புரொடக்ஷன் ரிஜெக்ட்ஸ். இது சாதாரணமா நடக்கக்கூடியது. குவாலிட்டி இல்லாம ஒரு ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அது ரிஜெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படி நெறைய ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, அது வந்து கம்பெனிக்கு பெரிய லாஸ். இதுக்கு பேர் வந்து புரொடக்ஷன் ரிஜெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். புரொடக்ஷன் பண்ணும்போது, குவாலிட்டி செக் பண்ணும்போது நல்லா இல்லைன்னா, புரொடக்ஷன் ரிஜெக்ட் நடக்கும். இந்த புரொடக்ஷன் ரிஜெக்ட்டோ, இந்த ஸ்டார்ட் அப் ரிஜெக்ட்டோ உங்களுக்கு எங்க பாதிக்கும் அப்படின்னா, உங்க கம்பெனியுடைய 6 சிக்மா லெவல்ல பாதிக்கும். அதாவது ஒரு அ எத்தன மில்லியன் காம்போனன்ட்க்கு எத்தன ஃபெயிலியர் இருக்கலாம்? 6 சிக்மால. போன வருஷம் படிச்ச ஞாபகம் வருதா? ரிலையபிலிட்டி. எத்தன பிபிஎம் சொல்லுவீங்க? சார் ஆட்டோமொபைல்ல 100 பிபிஎம் சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு இருக்கா அந்த மாரி செல்போனுக்கு?
இல்லை சார், நாங்கள் என்ன செட் பண்ணல. இப்போதைக்கு பர்சன்டேஜ் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே. பிபிஎம் கொண்டு வரல. சரி, ஓகே. அப்போ இந்த பொதுவாகவே இந்த 6 பிக் லாசஸ்னா பிரேக் டவுன், செட்டப் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்மால் ஸ்டாப்ஸ், ரெடியூஸ் ஸ்பீட், ஸ்டார்ட் அப் ரிஜெக்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ரிஜெக்ட்ஸ், இதெல்லாம் கம்மி பண்ணாலே நிறைய வேஸ்ட்டை நம்ம தடுக்க முடியும். ரைட். இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஹேஜுன்கா. ரைட். ஓகே, சரி. நான் இந்த ஹேஜுன்கா கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. ரைட்டா? மற்றபடி மற்ற கான்செப்ட் சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஹேஜுன்கா அப்படின்னா லோடு லெவலிங் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? லோடு லெவலிங் இல்லாட்டி ப்ரொடக்ஷன் லெவலிங் அர்த்தம். ரைட். இப்போ எதுக்காக இந்த லோடு லெவலிங் இல்லை ப்ரொடக்ஷன் லெவலிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி, இந்த நான் சொல்ற இதை மட்டும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய இருக்குது. ஒரு நாளைக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். கஸ்டமரோட டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 கம்பவுண்ட் கேட்பாங்க, 1000 செல்போன் வேணும்னு கேட்பாங்க. இன்னொரு நாள் ஒரு 2000 செல்போன் வேணும்னு கேட்குறாங்க. 3வது நாள் எனக்கு 500 செல்போன் போதுங்கிறாங்க. 4வது நாள் மறுபடியும் வந்துட்டு ஒரு 5000 செல்போன் கேட்குறாங்க. ஸோ கஸ்டமரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அதுக்காக நீங்க உங்க கம்பெனியில் இருக்கிற ப்ரொடக்ஷனை வந்து ஒரு நாளைக்கு 1000 ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அடுத்த நாள் 100 ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அடுத்த நாள் 5000 ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க கம்பெனியில் இருக்க ஆப்ரேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க, அவங்களால வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கும் உங்களுடைய ரா மெட்டீரியலை பிளான் பண்றது, உங்களுடைய மிஷின்ஸை பிளான் பண்றது, உங்களுக்கான உற்பத்திக்கு ஆன இன்புட்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப என்ன பண்ணணும், இந்த கஸ்டமர் ஆர்டர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத ஒரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டாக் டைம்ங்கிறது ஒரு முக்கியமான காம்பவுண்ட், அது உதவி செய்யும். ஸோ இந்த ஹைஜுன்கா திங்கிங் என்ன பண்ண போகுது அப்படின்னா, கஸ்டமரோட ஆர்டர் என்ன, கஸ்டமர் 1000 ஆர்டர் பண்ணட்டும், 500 ஆர்டர் பண்ணட்டும், நான் ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், மேக்ஸிமமா ஒரு 1000, கம்மியா ஒரு 500 வருது அப்படின்னா நான் இப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு 750 ப்ரொடியூஸ் பண்ணா போதும். அப்போ 750 தான் என்னோட டார்கெட்டா இருக்கணும். நான் 1000 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, 500 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்றோம், ஹைஜுன்கா திங்கிங் மூலியமா ப்ரொடக்ஷன் சீக்வன்ஸை நம்ம பிளான் பண்ண போறோம், பேலன்ஸ்டு ப்ரொடக்ஷனா வைக்க போறோம், வால்யூம் பேஸ்டா வைக்க போறோம், என்ன ஸ்டைல் என்ன வேரியன்ட், ஸ்டைலுங்கிறது இங்க வேரியன்ட் நான் சொல்றேன், என்ன வேரியன்ட் ஆஃப் செல்போனோ நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அதுங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகணும், ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்க்குள்ள மேட்ச் ஆகணும். அப்பனா தான் என்னால ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ண முடியும். ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்காம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ப்ரொடக்ஷனை என்னால் தடுக்க முடியும். ஏன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் நடந்தா அது வந்து லீன் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். ரைட்டா? ஸோ அப்போ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் மேலே கீழே இருந்தாலும் நான் வந்து ஒரு கரெக்டான சீக்வன்ஸ்ல என்னோட ப்ரொடக்ஷன் பிளானை நான் கொடுக்கணும், பேலன்ஸ்டாகவும் இருக்கணும், வால்யூம் பேஸ்டா இருக்கணும். ஸ்டைல் வந்து ஒரே செல்போன் இருக்கும், ஆனால் நிறைய ஸ்டைல்ஸ் கேட்கலாம் அவங்க. ரைட்டா? இப்போ 15, 16 கேட்டீங்க, ஆப்பிள் 16, 7 ப்ளஸ்ஸா, ப்ரோவா, ப்ரோ மேக்ஸா, வெறும் 16 இல்லை 15 இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் இது என்னங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான், டாக் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ முதல் கண்டுபிடிக்க வேண்டியது டாக் டைம். சரி, இந்த டாக் டைமை நான் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், வால்யூம் படி நம்ம லெவல் பண்ண போறோம். வால்யூம்ங்கிறது எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். சரியா? வாட் ஹேப்பன்ஸ் when கஸ்டமர் நீட்ஸ் மோர் தென் ஒன் வேரியன்ட். கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஏபிசின்னு 3 வேரியன்ட் இருக்கு. இதுல ஒரு வேரியன்ட்டும் ஒரு அளவு தேவைப்படும், ஒரு நாளைக்கும். இல்ல ஆனா மொத்தமான கம்பெனியா நீங்க ஏ கேட்டாலும் உங்க கையில ஸ்டாக் இருக்கணும், பி கேட்டாலும் ஸ்டாக் இருக்கணும், சி கேட்டாலும் ஸ்டாக் இருக்கணும். இங்க நான் கொடுத்துற எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்த டாக் டைம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இங்க என்ன சொல்றோம், 114 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும் 570 நிமிஷத்துல. ரைட்டா? 114 யூனிட் தேவைப்படுது 570 நிமிஷத்துல. ப்ராடக்ட் ஏ வந்து 56, பி வந்து 29, சி வந்து 29. அதில் 56 மினிட்ஸ் 29 யூனிட்ஸ் 29 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஏபிசி வந்து 56, 29, 29 தேவைப்படுது. நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 56 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் 280 மினிட்ஸ் ஆகும். எப்படி? 56 into 5, 29 into 5, 29 into 5, 145. அப்போ ஒரு ஏ தயாரிக்கிறதுக்கு எனக்கு வந்து 280 மினிட்ஸ் இருக்குது, பி தயாரிக்கிறதுக்கு 145 மினிட்ஸ் இருக்குது,
சி தயாரிக்கிறதுக்கு எனக்கு 145 மினிட்ஸ் இருக்கு. இப்படி நான் ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருவேன், பிஏ ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருவேன், அப்புறம் சிஏ ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருவேன். எடுத்தா இப்படி இருக்கும். ஆனா மார்க்கெட்ல பிக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏ உடனே கிடைச்சிருது, பிக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க அடுத்த கம்பெனியை பார்த்துட்டு போயிருவாங்க. அடுத்து சிக்கு வேற ஒரு 29 பேர் வெயிட் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சி வாங்க மாட்டாங்க, அடுத்த கம்பெனிக்கு போய் அடுத்த கம்பெனி செல்போனை வாங்கிட்டு போயிருவாங்க. அப்போ ஏபிசி மூணுமே உங்களுடைய ஷெல்ஃப், உங்களுடைய ரீட்டைலரோட ஷெல்ஃப்ல எப்பயுமே இந்த ஏபிசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஏபிசி சேர்ந்து ஒரே ஒரு காம்பவுண்ட் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ ஏபிசி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு ஷிப்மெண்ட் என்னால் பண்ண முடியும். ரைட்டா? மூணு விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நான் ஒரு ஷிப்மெண்ட்டா மாற்றணும். ரைட்டா? இப்போ இதில் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ரொடக்ஷன். இங்க ஏ எல்லாம் ஒரு ஏ செய்யறதுக்கு 10 மினிட்ஸ். ரைட்டா? பி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 20 மினிட்ஸ், சி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுது. அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ், அப்போ என்னால 10 நிமிஷத்துல எத்தனை ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 2 ஏ செய்யறதுக்கு 10 நிமிஷம், ஒரு பி செய்யறதுக்கு 5 நிமிஷம், ஒரு சி செய்யறதுக்கும் 5 நிமிஷம் தான். ஆனா 10 நிமிஷம், 20 நிமிஷம், 40 நிமிஷம் பிரிச்சுக்கிட்டா ஏன்னா 56 செய்ய வேண்டியிருக்குங்க. அப்போ இதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம். ஸோ இப்படி பண்ணும்போது ஷிப்பிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஏ ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றோம், பி ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றோம், சி ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஏ செய்யறதுக்கு 5 நிமிஷம், பி செய்யறதுக்கு 5 நிமிஷம், சி செய்யறதுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன ஆகுது, ஒரு 5 நிமிஷம் ஷிப்பிங் பார்த்தா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். பட் இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு வெறும் ஏ 10 நிமிஷத்துல, அடுத்த 10 நிமிஷத்துல பி, அடுத்த 10 நிமிஷத்துல எனக்கு கேட்டீங்கன்னா வரும். ஸோ இது வந்து பேசிக்கலி நான் என்ன ட்ரை பண்ண, உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுதா? அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எஸ் சார். எவ்வளவு நேரத்துல முடிக்கலாம்? நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? ஒரு 8:20 வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா 8:30க்குலாம் பஸ் வந்துடும் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் சரி ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் என்ன பண்றேன், அப்போ நான் ஹேஜூன்கா வந்து உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்றேன். சரிங்களா? ஏஜூன் கம்பெனி நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் நேராக ஹோஷின் கண்ட்ரி போயிடுறேன். ஓகே, ஹோஷின் கண்ட்ரி அப்படின்னா நான் சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். ஓஷன் கண்ட்ரி அப்படிங்கிறது நீங்க இதை மட்டும் தான், ஓஷன் கண்ட்ரிக்கு நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 7 ஸ்டெப்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓஷன் கண்ட்ரினா சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்பானி இருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஜியோன்னு ஒரு சிம் கார்டு, ஒரு சிம் கம்பெனி இருக்குல்ல. இப்போ ஒரு செல்போன்ல 2 சிம் கார்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. ரைட்? இப்போ நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ல ஒரு 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 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, செல்போன் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஒரு சிம் கார்டு, ஏர்டெல், ஏர்செல், ஏதோ ஒரு கம்பெனியோட சிம் கார்டு இருந்துச்சு. ஆனா ஜியோடைய சிம் கார்டு அப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வருது. அவங்க என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக ஜியோ சிம் கார்டை எல்லா செல்போனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுத்தாங்க, ஃப்ரீயா செல்போன் கொடுத்தாங்க, ஃப்ரீயா கால் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் அங்க ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அந்த சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு நீங்க பே பண்ணணும், மாசத்துக்கு இவ்வளவு பே பண்ணணும் வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அதாவது 2 சிம் கார்டு போடக்கூடிய எல்லா செல்போன்லயும் ஒரு ஸ்லாட்ல கண்டிப்பாவே ஜியோ இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப வருஷமா. அவங்க அப்படி ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்கு முக்கிய காரணம் யாரு? அந்த கம்பெனியோட விஷன். அந்த கம்பெனில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாது, இந்தியாவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஜியோ சிம் கார்டு இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஆனா இதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட ஒரு பெரிய விஷன். ஒரு அம்பானியோட விஷன் வந்து எதுவாக தான் இருந்துச்சு. ஆனா அம்பானியா வந்து எல்லாருக்கிட்டையும் செல்போன் வித்தாரு. அம்பானியா வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் பாலகுமார்கிட்ட ஒரு சிம் கார்டு, தேவகி மேம் கிட்ட ஒரு சிம் கார்டு, அப்படின்னு சோனியா மேம் கிட்ட ஒரு சிம் கார்டு அப்படின்னு கொடுத்தாங்களா? இல்ல. அவரா வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் செல்போன் சிம் கார்டு கொடுத்தாரு. நீங்க தானே வாங்குனீங்க இல்லையா? அப்போ எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கண்ட்ரி மேனேஜர் கிட்ட சொல்றாரு. கண்ட்ரி மேனேஜர் என்ன பண்றாரு, ரீஜனல் மேனேஜர் கிட்ட சொல்றாரு. ரீஜனல் மேனேஜர் என்ன பண்றாரு, சிட்டி லெவல்ல இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க சேல்ஸ் போர்ஸ் கிட்ட சொல்லி, எனக்கு தெரியாதுப்பா, நீங்க எல்லாம் வித்தாதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, தெருவா போய் வீடு வீடா போய் ரோடோட நின்று செல்போனை வித்து செஞ்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஜியோ சிம் கார்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க.
அப்போ கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு ஜியோ சிம்க்கு வாடிக்கையாளராக ஆயிட்டாங்க, தெரிஞ்சு தெரியாமல். ஸோ இந்த கம்பெனி மேட் ஏ வெரி பிக் ப்ராஃபிட். இதுதான் என்ன சொல்றாங்க, ஹோஷின் கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தருடைய சிந்தனையை எப்படி கம்பெனியில் இருக்க எல்லாரும் செய்ய வைக்கிறாங்க. எல்லாருமே குவாலிட்டியான செல்போன் ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா நீங்களும் அதுல உங்களை அறியாமலே நீங்களும் ஒரு குவாலிட்டியான சிம் கார்டை கொடுத்துட்டு இருக்கீங்க, குவாலிட்டியான செல்போனை கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனோட விஷன் என்னமோ நம்ம முடிவு பண்றோம். அந்த ஆர்கனைசேஷன் விஷன் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்றோம், அது டார்கெட் கொடுக்குறாங்க, அதை வந்து உடைக்கிறாங்க. நம்மளோட எய்ம் என்னது, கம்பெனியை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு. இல்லை ஒரு எல்லாருக்கிட்டையும் சிம் கார்டு இருக்கணும்னு, எல்லாருக்கும் ஜியோவை லான்ச் பண்ணணும், ஜியோ சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனோட விஷன். அது என்ன பண்றாங்க, ஒரு அப்ஜெக்டிவோ பிரேக் பண்றாங்க. ஓகே, இதை வந்து நம்ம அப்போ இதை பண்ணணும்னா நம்ம வந்து 5 வருஷத்துல இதை பண்ணணும், 3 வருஷத்துல இதை பண்ணணும், 2 வருஷத்துல பண்ணணும்னு. அப்புறமா என்ன பண்றாங்க, ஆனுவல் அப்ஜெக்டிவ், இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் உடைக்கிறாங்க. அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுங்கிறது, டிப்ளாய் பண்றதுங்கிறது முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா அதை அந்த ஆனுவல் டிப்ளாய் பண்றதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அந்த செயல்முறைக்கு கொண்டு வராங்க. அப்புறம் அதை மாசம் ரிவ்யூ பண்றாங்க. அப்புறம் அதை வருஷத்துக்கு ஒரு டைம் மொத்தமா ரிவ்யூ பண்ணி பார்க்கறாங்க. ஸோ 4 ஸ்டெப்புங்கிறது ஹோஷின், கடைசி 3 ஸ்டெப்புங்கிறது கைசன்ங்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, இப்போ மந்த்லி மீட்டிங் போடுவாங்க, டெய்லி மீட்டிங் போட்டு அந்த ரீஜனல் மேனேஜர் வந்து ஸ்டேட்ல உள்ள கண்ட்ரி ஸ்டேட் ஹெட் வந்து ரீஜனல் மேனேஜர் போட்டு திட்டுவாரு. ஸ்டேட் ஹெட் வந்து ரீஜனல் ஹெட் வந்து ஸ்டேட் ஹெட் திட்டுவாரு. ஸ்டேட் ஹெட் வந்து கண்ட்ரி ஹெட் திட்டுவாரு. கண்ட்ரி ஹெட்டை அம்பானி திட்டுவாரு. எல்லாமே திட்டி செஞ்சு ரிவ்யூ பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியில் எல்லாரும் செல்போன் வாங்கிட்டோம். எல்லாரையும் செல்போன் வாங்க வச்சுட்டாங்க. ஸோ இதுல ஏதாவது தப்பு நடந்தா நம்ம டயக்னைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன ஆகுது, விஷனை வந்து ஒருத்தருடைய விஷனை இன்னொருத்தர்கிட்ட தூக்கி போட்டாரு, அவர் இன்னொருகிட்ட தூக்கி போட்டாரு, அவர் இன்னொருத்தர்கிட்ட தூக்கி போட்டாரு. ஸோ இந்த ஹைரார்கி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரேக் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டே போயிருக்காங்க. அதனால இதுக்கு பேர் கேட்ச் பால் கான்செப்ட்னு சொல்றாங்க. ஸோ ஹோஷின் கைசன். இந்த ஹோஷின்ங்கிறது என்னன்னா, ஒரு பாலிஷிங் மெட்டல்னு சொல்றாங்க. அதாவது எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுதான் இந்த ஹோஷின் பிளானிங். அதுக்காக இங்க சொல்லியிருக்கேன். இந்த ஃபிகர்ல பாருங்க, ஒரு ரோபோட் இருக்கு. அது 2 பேரும் ரெண்டு டைரக்ஷன்ல ஒரே போட் தான். ஆனா ஒருத்தரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த போட்டை ஓட்டுன்னு நினைக்கும் போது அந்த போட் எங்கேயுமே போகாது. அவங்க கண்டிப்பா ரேஸ்ல தோத்து போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த கொச்சின்ல, நம்மளுக்கு இந்த எர்ணாகுளத்துல இல்ல இந்த ஸ்னேக் போட் ரேஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்னேக் போட் ரேஸ்ல பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் இந்த போட்டை ஓட்டுறாங்க. ஆனா எல்லாருமே இலக்கை நோக்கி ஒரே மாதிரி சின்க்ரோனைஸ்டா வேலை செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அந்த ரேஸை வின் பண்றாங்க. யாரு ரொம்ப ஃபாஸ்டா ஒரே மாதிரி அந்த போட்டை ரோவ் பண்றாங்களோ அந்த போட்டு தான் ஜெயிக்குது. ஸோ இதுதான் என்ன அர்த்தம்னா, ஒருத்தருடைய விஷன் என்னவோ அந்த விஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர்கோட்டில் ஒருத்தங்களை எல்லாருமே அந்த கம்பெனிக்கு எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. அதுக்கு பேர் தான் வந்து ஹோஷின் கண்ட்ரி இல்லை கேட்ச் பால் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 7 ஸ்டெப்ஸை படிச்சுக்கோங்க. அடுத்து ஜீரோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா, ஜீரோ டிஃபெக்ட்ஸ், எந்த விதமான டிஃபெக்ட்ஸும் இல்லாம ஹையஸ்ட் ஜீரோ குவாலிட்டின்னா, நீங்க வந்து குவாலிட்டி ஜீரோ நினைச்சுக்காதீங்க. அந்த குவாலிட்டியில ஜீரோ ஆகாம ஜீரோ டிஃபெக்ட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஜீரோ டிஃபெக்ட்ஸ். இதுதான் வந்து 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் பில்லியன் டிபிஎம்ஓல 6 சிக்மால வெறும் 1 மில்லியன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 3.4 டிஃபெக்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள், பட் இட் இஸ் ஓகே, ரைட்? ஆனா இது வந்து இதை அச்சீவ் பண்றதுதான் எல்லாரோட நோக்கம். அதுக்குனால தான் இது பேரு ஜீரோ குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்றாங்க. இது வந்து இது எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, தேவையில்லாத எந்த வேலையும் செய்யக்கூடாது. தேவையான அந்த வேல்யூடேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணணும். ஒரு டைம் செய்யும் போது அது கரெக்ட், முதல் டைம் செய்யும் போது கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அதனால குவாலிட்டி லாஸ் வராது, ரிஜெக்ஷன் வராது, நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணணும். அப்போ அது கொண்டுட்டு வர என்ன பண்ணணும், குவாலிட்டியை வந்து குவாலிட்டி உறுதி செய்யறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை பயன்படுத்தணும். முதல் டைம் செய்யும் போதே கரெக்டாக செஞ்சிடணும். ஏன்னா குவாலிட்டிங்கிறது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ், காசு மணி தான். குவாலிட்டியும் காசு. ஏன்னா ரிஜெக்ஷன் ஆனால் அதுக்கு நம்ம தான் பே பண்ண வேண்டியிருக்குது, கம்பெனியோட காசு போகும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருந்தால் இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அது எல்லாருமே எம்எம்னா ஒர்க் பண்ணணும். ஒருத்தர் எம்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சென்டிமீட்டர்ல எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டா முடிஞ்சு. ஸோ அப்போ எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றது ரொம்ப நல்லது, ரைட்? அப்படி பண்ணும்போது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கஸ்டமர் வந்து உங்களுக்கு பொருளை மறுபடியும் வாங்குவாரு. நல்ல சேல்ஸ், நல்ல ப்ராஃபிட். விஷுவல் ஃபேக்டரிங்கிறது கடைசியில் இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விஷுவல் ஃபேக்டரிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் என்ன ப்ரொடக்ஷன் ரேட் போயிட்டு இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, எங்க லேக் ஆகுது, சைக்கிள் டைம் மேட்ச் ஆகுதா, இங்க லைன் ஸ்டாப் ஆயிருக்கா, எவ்வளவு நேரம் ஸ்டாப் ஆயிருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ணி போயிட்டு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டேஷ்போர்டு எல்லா கம்பெனிலும் இருக்கும். உங்க கம்பெனில இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் வந்து விஷுவல் ஃபேக்டரி. இது வந்து என்ன சொல்லும்,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, டார்கெட் என்னது, எந்த ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கா, என்ன எதனால் நடந்திருக்கு அப்படிங்க உங்களோட நீங்களே மெஷர் பண்ணீங்க. உங்க கம்பெனிஸ்ல நிறைய இருக்கும் அந்த விஷுவல் ஃபேக்டரிஸ் எல்லாமே ரெப்ரஸன்டேஷனா போட்டிருப்பாங்க. அதுதான் டேட்டா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மிஷினிங் பண்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு அசம்பிளி பண்றீங்கன்னா எந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதுல, இல்லை எந்த ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராடக்ட்ல அசம்பிள் பண்ணணும், ஒரு 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 எக்ஸ்ப்ளோர்ட் வியூ இல்லாட்டி ஒரு ஒரு அசம்பிளி சீக்வன்ஸ் வியூ இருக்கும். இது எல்லாமே வந்து இல்லை ஒரு ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து விஷுவல் ஃபேக்டரியில வரக்கூடியதுதான். ரைட், இவ்வளவுதான். ரைட், ஓகே. மற்ற நம்ம இதுல ஹேஜ் இன்கம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஃபைன். உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க, சாரி. தேங்க்யூ. சரி, இப்போ ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ண முடியுமா? ஓகே,